கவிஞர் தமிழியலன் அவர்கள் எங்கள் முதல் மொழியில் ஒரு செயற்குழு கூட்டத்தில் அவருக்கு மணிவிழா நடத்த வேண்டும் என்று ஒரு தீர்மானம் செயற்குழு உறுப்பினர்களால் தீர்மானிக்கப்பட்டது, முடிவு செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் அண்ணன் சிவ இளநகை அவர்கள் என்ன செய்வீர்களோ தெரியாது, இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக அமைய வேண்டும், அந்த பொறுப்பை அன்றாடம் கொடுக்கலாம் என்று என் தலையில் குருவி தலையில் பணங்காய வைத்தால் போல் என் தலையில் வைத்தார். அன்று முதல் எனக்கு உறக்கமில்லை. நான் மறுநாள் காலையில் நான் நடைபயிற்சி மேற்கொள்கின்ற பொழுது எங்களுடைய பகுதியில் மாதவரத்தில் இருக்கக்கூடிய அருமை சகோதரர் துரை வசந்தராஜன் என்ற பெருங்கவிஞர், அவரும் தமிழினுடைய நண்பர், அநேகமாக இந்த அரங்கத்தில் இருக்கிறார். அவரிடம் சொன்னேன், இந்த மாதிரி அண்ணனுக்கு ஒரு மணிவிழா நடத்த எங்கள் முதல் மொழி அமைப்பு தீர்மானித்திருக்கிறோம், என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று சொன்னேன். என்னன்றான், ஒரு நினைவு பரிசு மாதிரி செய்யுங்க, நினைவு மலர் போடுங்க, மலர் மாதிரி பண்ணுங்க. எப்பொழுதும் எங்களுடைய ஆசையை சொன்னால் போதும், அதுக்கு அடுத்த செகண்ட்ல ஒரு ரிப்ளை வரும். அது அண்ணன் எங்களுடைய செயல் வீரர் தலைவர் அண்ணன் சிவ இளநகை அவர்கள் உடனே கிராண்டட் பண்ணிட்டாங்க. உடனே ஓகே ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்ட்டு நாங்கள் அதை உடனே விளம்பரப்படுத்தினோம். விளம்பரப்படுத்தும் போது தொலைபேசி நம்பரை கைபேசி நம்பரை போட்டு அதில் அனுப்பிட்டோம். 1 வந்துச்சு, 2 வந்துச்சு, 10 வந்துச்சு. நான் ஒரு கற்பனை பண்ணால் ஒரு 50-100 வரும், முடிச்சுக்கலான்ட்டு. ஆக 197 வந்துருக்கு. சகாரா பானையத்தில் அதை போனவனுக்கு எப்படி தண்ணி தாகம் எடுக்குமோ அதுமாரி நேற்று ராத்திரி முதல்கொண்டு ஒரு தலைப்பிசா ஐயா நான் அனுப்பியிருக்கேன் வந்து சேர்ந்துதான் கேட்டார். அப்புறம் புகைப்படம் மாறிடுச்சு. அதாவது எப்படி பெரியவர்கள் எல்லாம் மூத்த கவிஞர்கள். இதில் என்ன பெரிய விசேஷம்னா, நமது அமைச்சர் பெருமக்கள் முதல் கவிஞர் வைரமுத்து முதல் ஆகப்பெரிய கவிஞர்கள் எல்லாம் அவரை வாழ்த்தி அனுப்பிய ஒரு வாழ்த்து மடலை நான் வாசிக்கின்ற பொழுது உள்ளபடியே மெய்யும் சிலிர்த்து போனேன். ஒரு மனிதன் எவ்வளவு பொருளாதாரத்தில் வளர்கிறான் என்பதை விட மனிதர்கள் மனதில் வாழக்கூடிய வாழ்க்கை மிகப்பெரிய வாழ்க்கை. அந்த மனிதர்களை இவ்வளவு பேரை சம்பாதிச்சிருக்காரு, இவ்வளவு சொற்பமான நேரத்தில் இவ்வளவு பேர் எழுதியிருக்காங்கன்னு சொன்னா, இன்னும் டைம் கொடுத்தா, இன்னும் ஒரு 10 நாள் டைம் கொடுத்தா இன்னும் எழுதிக்கிட்டே இருப்பாங்க பொழுது. அந்த வகையில் இந்த வாய்ப்பை எனக்கு பங்களித்த எங்கள் முதல் மொழி தலைவர்கள், அரங்காவலர்களுக்கும் செயற்குழு உறுப்பினர்களுக்கும் முதலே நன்றி கூறி, கிட்டத்தட்ட தமிழியலன் அவர்கள் எந்த நிகழ்ச்சியிலும் அவரை நீங்கள் பார்க்கலாம். எங்கள் முதல் மொழி நிகழ்ச்சி ஒன்று அவர் ஓய்வு எடுத்து நான் பார்த்ததில்லை. இந்த நூல் தொகுக்கின்ற பொழுது தினசரி நாங்கள் இருவரும் இரவு 12 மணி வரை பேசிக் கொண்டிருந்தோம். அவர் தூங்க மாட்டார். அவர் ஒரு மெசேஜ் போடுவார், நான் ஒரு மெசேஜ் போடுவேன். எப்படி கடினமான வேலை செய்கிறாரு இந்த வயசுலேயே அப்படின்னு பார்க்கும்போது மெய் சிலிர்த்தது. ஒரு நல்ல சான்றோர் மனிதனுக்கு, ஒரு நல்ல தமிழனுக்கு நான் ஒரு அணி மாதிரி கிட்ட இருந்து அந்த பணியை, இந்த நூலை தொகுத்து அளிக்கக்கூடிய வாய்ப்பை எனக்கு அளித்ததற்கும், இந்த அரங்கத்திலே நிறைய கவிஞர்கள் பெருமக்கள் அவருக்கு எழுதினார்கள், அவர் கூட நான் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை அளித்தது, இதற்கெல்லாம் நான் நன்றி கடன்பட்டவனாக இருக்கின்றேன். இப்பொழுது என்னுடைய உரையை ஆரம்பத்தில் இதோடு நிறைவு செய்து கொண்டு எங்கள் அமைப்பின் அரங்காவலர் மூத்த தலைவர் அண்ணன் தனபால் அவர்கள் தமிழியலனை அவர்களை வாழ்த்தும்படி அன்போடு உங்கள் சார்பாக அழைக்கின்றேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். முதல் மொழியை பற்றி அநேகருக்கும் தெரிந்திருக்கும், அதை பற்றி நிறையவே சொல்லி இருக்கிறார்கள். இது ஆரம்பத்தில் விதம் ஒரு மாலை நானும் திரு சிவ இளநகை அவர்களும் மட்டுமல்ல சில நண்பர்களும் உட்கார்ந்து எதையாவது செய்யணுமே, நம்ம படித்து முடிச்சுட்டு வந்துட்டோம், இங்கே இருக்கிறோம் எல்லாரும் பொறியாளர்கள், ஆனால் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு அரை மணி நேர விவாதத்தில் இந்த முதல் மொழி ஆரம்பித்து போட்டது. இதில் முதலில் ஒரு 5 அரங்காவலர்கள் உறுப்பினர் அரங்காவலர் ஆனோம். அதை வைத்து இப்பொழுது மற்ற சில நண்பர்களும் அரங்காவலர்களாக வந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழியலன் பற்றி தமிழ் நன்றாக தெரிந்தவர்கள், கவிஞர்கள் தான் வாழ்த்த முடியும். மனதார வாழ்த்துறத என்ன மாதிரி ஆளுங்களால தான் பண்ண முடியும். ஏன்னா இவரை வாழ்த்துறதுக்கு நான் தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்கேன். இவங்க கூட ஒரு தொடர்ந்து நல்ல பயணத்தை செய்து கொண்டிருந்த எனக்கு வேறு சில பணி வந்ததனால் நான் தஞ்சையை நோக்கி
சென்று விட்டேன். தஞ்சையில் ஒரு மருத்துவமனை ஆரம்பித்து அதை நடத்தி கொண்டிருக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு முதல் மொழி எந்த ஒரு நிகழ்ச்சி நடத்தினாலும் வந்துடுவேன். அதிலும் இன்று திரு தமிழியலன், திருமதி கண்ணம்மா இவங்களை தொடர்ந்து நாங்கள் எல்லா நிகழ்ச்சிகளையும் பார்த்துனாங்க. இவரோட இயற்பெயர் தனசேகரன். எங்கள் கல்லூரியில் இவரோட பெயர் தனசேகரன். தமிழ் ஆர்வத்தினால் அவர் தனது பெயரை தமிழ் இயலன் என்று மாற்றிக்கொண்டவர். திருமதி கண்ணம்மாவை காதலித்து மணமுடித்தவர், காதலித்து கைப்பிடித்தவர். இது அந்த கால இதில் அவ்வளவு சுலபமாக நடக்கிறது இல்லை, நிறைய எதிர்ப்பு இருக்கும். ஆனால் தமிழியன் எதைக்குமே தயங்காதவர், எதையுமே எதிர்த்து நிற்பவர். எங்களோட தமிழ் நிகழ்ச்சியில் நெறியாளர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாருன்னா, எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் நெறியாளர்னா திரு தமிழியலன் தான், வேற மாற்றுவே இருக்காது. இன்னைக்கு தான் அவர் சொன்ன மாதிரி அவர் அங்கே உட்கார வச்சதுனால அன்பழகன் பேச ஆரம்பிச்சாரு, அவ்வளவுதான். இல்லைன்னா என்னை விட்டுட்டு நீ வேற யாருக்கு கொடுக்கலாமான்னு கேட்பாரு அவரு. அந்த மாதிரி ஆள் அவர். இதுக்கு மேல நான் அவரை வாழ்த்துறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீடூழி இருவரும் வாழ்ந்து தமிழை சிறப்பிக்க உங்களை போன்ற ஆட்கள் வேணும். நிச்சயமாக உங்களால் அது முடியும். அதை செய்வீர்கள் தொடர்ந்து என்று நான் நம்புகிறேன். நீடூழி வாழ்க. தஞ்சாவூரில் இருந்து வந்த அண்ணன் அவர்களுக்கு நன்றி. அடுத்து தலைவர் திரு ஆவிச்சி அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார்கள். எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். தமிழியலன் அண்ணன் கல்லூரியில் சீனியர். ஒரு மாலை நேரத்தில் ஒரு சீதையாட்சி கல்யாண மண்டபத்தில் தான் அவரை முதல்ல சந்தித்தேன். நல்ல கூட்ட நெரிசல். அப்போ எனக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அதான் தமிழியலன். எனக்கு அந்த பேரில் நிறைய டவுட் இருந்துச்சு. என்ன தமிழியலன் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு அவர்கிட்ட கேட்டாங்க. தமிழியலன்னா என்னென்ன? அவர் உடனே திருப்பி கேட்டார், ஆவிச்சின்னா என்ன, நீங்கள் அதுக்கு விளக்கம் சொல்லுங்க, நான் இதுக்கு விளக்கம் சொல்லுவேன் அப்படின்னாரு. அது மாதிரி ஒரு நல்ல ஒரு தமிழ் பேச்சாளர். எல்லா தமிழ் பேச்சாளர்களுக்குமே இன்னொரு தமிழ் பேச்சாளரை பார்த்தா கொஞ்சம் பொறாமல் இருக்கும். எனக்கு அவர்கிட்ட நிறையவே இருக்கு. அந்த மாதிரி போய்கிட்டே இருந்தோம். அப்போ இந்த முதல் மொழி அப்படிங்கிற அமைப்பு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. அதில் ஏற்பட்டதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து பயணம் பண்ண ஆரம்பித்தோம். அப்போதான் அவருடைய உண்மையான விளிம்புகள் தெரிஞ்சுது. எவ்வளவு தூரத்துக்கு அவருடைய தமிழ் பற்று, அந்த தமிழ் ஆர்வத்தை தாண்டி அவர் ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் வேலை. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இபியில் ஒரு உத்தியோகம் கிடைக்கிறதுங்கிறதே ஒரு குதிரை கொம்பு. அதை தமிழுக்காக அதை அசால்ட்டா அதை உதறி தள்ளிட்டு தமிழ் தொண்டு செய்வதுங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதை எப்படி அவர் துணிச்சலா பண்ணாரு அப்படிங்கிறது எப்படின்னா, அவர் தனசேகரன் அவர் பேர் என்ன சொன்னாங்க. தனசேகரன்னா பொருள் சேர்ப்பவர்னு அர்த்தம். தனம்னா பொருள், தனம் சேர்ப்பவர். அந்த பேரையே உதறி தள்ளிட்டு எனக்கு தமிழ் தாண்டா முக்கியம்னு சொல்லி தமிழியலன்னு பேர் வச்சுக்கிட்டாரு. அண்ணனுடைய அடியை ஒற்றி நாங்களும் இந்த மேடை பேச்சில் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கோம். அதனால அண்ணனை வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறேன். இன்னும் 70, 80, 90, 100 முதல் மொழி சார்பாகவே நடத்த வேண்டும். அந்த வாய்ப்பை இறைவன் எங்களுக்காக அருள வேண்டும் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அப்படிங்கிறேன். அவர் ஈபியில் ஒர்க் பண்ணார் தமிழியலன். ஒருவேளை அதிலே இருந்தாருன்னா சீஃப் இன்ஜினியர் ஆகிருப்பார், அந்த டாப் போஸ்ட் சீஃப் இன்ஜினியர். அண்ணன் சொன்ன மாதிரி அவர் அந்த பணத்தை விரும்பாமல் எப்பொழுதுமே இந்த கவிஞர்களுக்கும் இலக்கியவாதிகளுக்கும் கோபமும் தன்மானமும் அவங்க எடுக்கிறது தான் முடிவு அப்படிங்கிற ஒரு கொள்கை உடையவர்கள் தான் இலக்கியவாதிகள். அந்த வகையில் தன்னோட பணம்லாம் அதெல்லாம் அந்த பண நாட்டம் இல்லாமல் லஞ்சம் வாங்குறதுலாம் நாட்டம் இல்லாமல் நான் தமிழோட போயிடுறேன்னு சொல்லிட்டு கண்ணம்மாவோட பாரதி போன மாரி அவர்கள் வந்துட்டாரு. இப்போ ஸ்டேஜில் உட்காந்துருக்காரு. அடுத்தாப்புல எங்களுடைய நிறுவன தலைவர் அண்ணன் சிவ இளநகை அவர்கள் வாழ்த்துறை வழங்கும்படி கேட்டுள்ளனர். மீண்டும் மாலை வணக்கம். இந்த முதல்மொழி அமைப்பு உருவானதை பற்றி தனபால் அவர்கள் சொன்னார்கள். உண்மையிலேயே நாங்கள் இதில் முக்கிய பங்கு வகிப்பவர்கள் 80 விழுக்காடு அண்ணாமலை பல்கலைக்கழக பொறியாளர்கள். அதிலும் குறிப்பாக தனபால், நான் மற்றுமுள்ளவர்கள் எல்லாம் அந்த அண்ணாமலை பல்கலைக்கழக முன்னாள் மாணவர் சங்கத்திலே முக்கிய பொறுப்புகளில் இருந்தவர்கள். அந்த சங்கம் துவக்கி வைத்தவர் திரு சாதிக் அவர்கள், முனைவர் சாதி. அப்படிப்பட்ட அருமையான சங்கத்திலே ஒரு தொய்வு ஏற்பட்டது நடுவிலே, நாங்கள் நல்லா வெளியே வந்த பிறகு.
அந்த தொய்வு ஏற்பட்ட பொழுது நாம் தனியாக தமிழ் வளர்ச்சி அறிவியல் வளர்ச்சிக்காக ஒரு சங்கம் ஒரு அமைப்பை ஆரம்பித்தால் என்ன என்று பேசி 2019 நவம்பர் 24 அதற்கான முக்கிய கூட்டம் நடந்தது. அன்றுதான் அதற்கு துவக்க விழா. துவக்க விழா என்றால் எங்களுக்குள்ளே பேசி அந்த விழாவை ஆரம்பிப்பது என்று அது சொல்வார்கள் அல்லவா. திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சி கொடியை ஆரம்பித்த பொழுது அந்த எந்த கலர் வரணும்னு நிறம் வர வேண்டும் என்ற பொழுது தன்னுடைய கையிலே இருந்த ஒரு கீரலை போட்டு கலைஞர் அவர்கள் சிவப்பு கொடுத்தாரு. கருப்பு வந்து மதியழகனும் நாவலரும் சஜஸ்ட் பண்ண அண்ணா அவர்கள் அந்த கொடியை அமைத்தார். அதுபோல அன்றைக்கு முதல் மொழி என்ற அமைப்பின் பதாகையை முதலில் கொண்டு வந்து அது அமைத்தவர் தமிழேலன் தான். நிறுவனர் என்று என்னை சொல்லிக் கொள்வதோட இதற்கு பின்னாடி கிரியா ஊக்கியாக இருந்து எங்களை வழி நடத்துபவர் தமிழேலன். தேமதர தமிழோசை உலகமெல்லாம் பரவுதல் வேண்டும் என்ற கவிஞன் அதை நித்தம் செய்து கொண்டிருப்பவர். அவர் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் எந்த கூட்டத்தையும் அவர் போய் அங்கே கலந்து கொண்டு பேசுவார். நான் சொல்லுவேன், அந்த காலத்துல பேசுறதுக்குன்னே நாவலர் நாஞ்சில் மாணவர்கள்லாம் 100 ரூபா வாங்குவாங்க. இப்போ 1 லட்சம் ரூபா வாங்குறாங்க. இன்றைக்கு பல பேச்சாளர்கள் 1 லட்சம் ரூபா வாங்குறாங்க. நீங்க ஒரு 1000 ரூபாவது கேட்டு வாங்கணும் தமிழிலிருந்து நான் திருப்பி வலியுறுத்திட்டே இருப்பேன். இல்லைன்னா என்ன ஆகிறதுனா அவரோட இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவம் தெரியாமல் போய்விடுகிறது. அவரோட முக்கியத்துவம் அவருக்கே தெரியவதில்லை. நான் அவரிடம் மிக பெரிய ஒரு கோரிக்கை வைத்தேன், நீங்கள் பேராசிரியராக இருக்க வேண்டியவர் அப்படின்னு. அந்த நேரத்துலதான் இந்த திமுக அரசு பொறியியல் கல்லூரிகளில் தமிழ் பேராசிரியர் என்ற பதவியை கொண்டு வந்தார்கள். அதற்கு அவரை அப்ளை பண்ண வச்சு நாங்கள்லாம் ரொம்ப வலியுறுத்தினோம். அவரை விட வேற தகுதியானவர் யார் கிடைப்பார்கள்? அவரை அண்ணா பல்கலைக்கழகம் பேராசிரியராக வைத்து அழகு பார்க்கிறது. அவருடைய வகுப்பு தோழர் திரு வேல்ராஜ் அவர்கள் துணைவேந்தராகவும் இருந்தார். அந்த டீம் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணாங்க. அவரும் ஒரு தமிழ் ஆர்வம் உள்ளவர். எனவே தமிழ் ஆர்வத்தில் தமிழர்களுக்கு யாரும் தலைத்தவர்கள் இல்லை. அவர் எங்களுடைய முதன்முடியின் எல்லா கூட்டங்களையும் வழி நடத்துபவர். அதே போல அறிவுமதி என்ற ஒரு கவிஞர் இருப்பார். சென்னைக்கு திரைத்துறையிலே கவிதை எழுத வருபவர்கள் இல்ல உதவி இயக்குநராக வருபவர்கள் எல்லாரும் அவருடைய வீட்டிலே தங்கிக் கொண்டு சாப்பாடு சாப்பிட்டு கொண்டு முயற்சிகளை செய்யலாம். பறவைகளுக்கு வேடந்தாங்கள் போல அவர் அந்த திரைப்படத்துறையிலே வருபவர்களுக்கு அறிவுமதி இருப்பார். அதுபோல எங்களுடைய தமிழ் பொறியாளர்கள் ஆர்வமுள்ளவர்கள், அதே போல தமிழிலே கவிதை எழுத வேண்டும் என்று நினைப்பவர்கள், புத்தகங்கள் வெளியிட வேண்டும் என்று நினைப்பவர்கள் எல்லோருக்கும் ஒரு வேடந்தாங்களாக இருப்பவர் தமிழர். என்னுடைய அண்ணன் பையன் லண்டன்ல இருக்கார். அவர் ஒரு கவிஞர், ஒரு மருத்துவமனையில் வேலை பார்த்துட்டே கவிதை எழுதுகிற தூயவண்ணன். அவர் ஒரு புத்தகம் வெளியிடுகிறார் என்றால் எனக்கு தெரியாது. தமிழில் லெட்டரா அவர் பேசிட்டு இருக்கார். தமிழில் அவர்கிட்ட தான் தேதி வாங்கிட்டு அவர் லண்டன்ல இருந்து வர்றப்ப அந்த புத்தகத்தை வெளியிட போகிறார். அப்படி ஒரு வேடந்தாங்கள் பறவைக்கு இருப்பது போல தமிழ் ஆர்வலர்களுக்கு தமிழியலன் ஒரு வேடந்தாங்களாக இருக்கிறார். அவருடைய தொண்டு தொடர வேண்டும். அதற்கு அவருடைய துணைவியார் முக்கிய காரணம், அவருடைய மகள் முக்கிய காரணம். அந்த கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையார் கேட்கிறப்ப ஏன் உங்களுக்கு நிறைய வரவில்லை என்ற பொழுது அவர் சொல்வார், பிசிராந்தையார் எனக்கு கிடைத்த மக்கள் அப்படி. அதுபோல அவரோட வீட்டுல தொலைக்காட்சியே இல்லை என்பார். தொலைக்காட்சியே அவங்க வீட்டுல கிடையாது. அவருடைய குடும்பம் ஒருத்தர் பொது விஷயத்துல இப்படி போறாங்கன்னா அவர்களுடைய காரணம் அவருடைய துணைவியாக. ஏன்னா அண்ணன் சிவயிலம்பு அவர்கள் தமிழ்நாடு அரசு ஊழியர் ஒன்றிய தலைவராக இருந்த பொழுது அவர் வீட்டை மறந்து 25 வருஷம் உழைச்சார். அது காரணம் எங்க அண்ணியார் தான். இப்ப அன்பழகருக்கெல்லாம் தெரியும், எங்க வீட்டுல எல்லாம் அந்த மாதிரி போக முடியாது. இப்பயே 8:30 மணிக்கு வரலையேன்னு காத்துட்டு இருப்பாங்க. எல்லார் வீட்லயும் அந்த மாதிரி அலோவ் பண்ண மாட்டாங்க. தண்ணி தெளிச்சு விட்ட கேஸ் மாதிரி தமிழை வளர்ப்பதற்காக தமிழரை தமிழ் உலகத்துக்கு தந்தவர் கண்ணம்மா. அவரைத்தான் ரொம்ப பாராட்டு. எனவே இந்த பாராட்டு விழா திருமதி தமிழனுக்குத்தான் மிகவும் பொருத்தமாக இருக்கும். அவருடைய குடும்பத்தினருக்கும் அது பொருத்தமாக இருக்கும். எங்களுடைய வழிகாட்டி தமிழன் எங்களுக்கு தொடர்ந்து வழிகாட்ட வேண்டும். ஏன்னா அடுத்தடுத்து நாங்கள் ப்ரோக்ராம் மாதம் நடத்துகிறோம். இதே இடத்திலே ஆகஸ்ட் 9 திரு ராமநாதன் அவர்களுடைய நூல் வெளியீட்டு விழா, பாலகிருஷ்ணன் IAS ஓய்வு அவர்களுடைய தலைமையில் நடைபெற இருக்கிறது. செப்டம்பரிலே உயர்கல்வி அமைச்சர் கோவி செல்லியனை அழைத்திருக்கிறோம். அறிவியல் திருவிழாவாக நடக்க இருக்கிறது. எனவே மாதந்தோறும் நடக்கும் முதல்மொழி கூட்டங்களை நடத்தி தருபவர் தமிழர். எனவே சுவையாக இருக்கும். நீங்கள் அனைவரும் அந்த கூட்டங்களில் பங்கேற்கலாம். முதல்மொழிக்கு அனைவரும் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். எங்களுடைய வழிகாட்டி தமிழனை மீண்டும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி விடைபெறுகிறேன். மிக்க நன்றி அண்ணா. அடுத்த நிகழ்வாக மணிவிழா மலர் வெளியிட இருக்கிறோம். அந்த நிகழ்வுக்கு முன்பு இந்த மணிவிழா மலர் தயாரிப்பதற்கு
நல்ல ஆலோசனையை எனக்கு வழங்கிய என்னுடைய அருமை சகோதரர் திரு துரை வசந்தராஜன் அவர்களை ஒரு 2 நிமிடங்கள் வாழ்த்துறை வழங்கும்படி கேட்கிறேன். மேடையிலும் மேடைக்கு முன்னால் வீற்றிருக்கிற அத்துணை பெருமக்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். தமிழ்த்தாய் வாழ்த்தை சொல்லாமல் என் உரை தொடங்குவது கிடையாது. இன்று சிவனடியார்களை வணங்கினால் சிவனை வணங்குவது போல என்று சொல்வது போல தமிழடியார்கள் உங்களை வணங்குவதன் மூலமாக என் தமிழ்த்தாய் வாழ்த்தை நிறைவு செய்கிறேன். முதலிலே பாரதிதாசன் விழா, அதற்கு பிறகு வாழ்த்தரங்கம் தொடங்கி இருக்கிறது. பாரதிதாசனை வாழ்த்துவதற்கு முன்னால் அவனை கண்டெடுத்த பாரதியை வாழ்த்துகிறோம். அதே போல தமிழை வாழ்த்துவதற்கு முன்னால் நான் பாரதிதாசன் இந்த கவிதையை நடக்கிற போதே சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். பாவேந்தன் எழுத்தின் தலையிலும் எரிமலை சுமந்து மண்ணில் நடந்த மனித போகின்றான். அவன் பாட்டு போர்வால் பழகிய பின்தான் நத்தைகள் நாம் எல்லாம் நடக்கப்பட. அந்த பாவேந்தர் வழி வந்திருந்தான். அவன் கந்தகத்தில் சொல்லெடுத்த கவிதை தோட்டார். கடல் பிழம்பில் வரி எடுத்த நெய்த பாட்டு, பந்தத்தி பாட்டு எழுதி அமிலமூச்சு பகுத்தறிவு நதி பிறக்க எழுந்த ஊற்று, தந்திரத்தின் தலைமுறைக்கு வேட்டு வைக்க தமிழ்த்தாய் ஆடின்ற ஊழி கூத்து, முண்டாசு பாரதிக்கு முகவரி. முண்டாசு பாரதிக்கு முகவரி அவன் மூன்றெழுந்த பெரியாரின் தீப்பிழம்பு, நண்டான தமிழர்களின் வாழ்வில் நடைபெற்ற கலிஜிருத்து வீரப்போ, அவன் கொண்டு எழுது கோளுக்குள் மொய்யா இதை கொலைவாளை கொடுத்துட்டு சாணை கல்லான். இப்படி சாணை கல்லால் கொலைவாளை கொடுத்துட்டு பாவேந்தரை பார்த்து என்னுடைய நண்பர் தமிழ் இளைஞர்களை வாழ்த்துகிறேன். அன்பழகன் நான் நடைபெற்று போகிற போது முதல் மொழியின் சார்பாக தமிழ் ஈழனுக்கு மணிவேலை நடத்தப்படுகிற சொன்னார். எப்படி என்று ஒரு நினைவு பரிசு கொடுக்க போகிறோம் அப்படின்னார். அது அல்ல, நினைவு பரிசைக்கு ஒரு அலமாரியில் இருக்கும். நீங்கள் ஒரு மலர் வெளியிட வேண்டும். ஏன்னா என்னோட 60 மலர் வெளியிட்டேன். இப்போ அவர் 60 இருக்கிறேன், நான் 72 இருக்கிறேன். எனக்கு அதை ஏன் சொல்கிறேன், தினபாலன் அவர்கள் சொல்லுகிற போது சொன்னார்கள், வாழ்த்துவதற்கு வயது இல்லை என்றது. வாழ்த்துவதற்கு வயது தேவையில்லை. கடவுள் வாழ்த்தை பாடுகிற நாம் கடவுளோட பெரியவர்களா? தமிழ் வாழ்த்தை சொல்லுகிற நாம் தமிழை விட பெரியவர்களா? ஆசீர்வாதம் என்று வேறொரு முறை, உளந்திறந்து வாழ்த்துவது என்பது தமிழருடைய முறை. உள்ளத்தில் அன்பு இருக்கிற அத்தனை பேரும் வாழ்த்தலாம். அந்த வகையிலே ஒரு சிறு குழந்தை கூட, அந்த குழந்தை கூட இவரை பார்க்கலாம். ஆனால் எனக்கு 2 தகுதியும் உண்டு. அகவையும் இவரை விட அகவையும் முதிர்ந்தவன் என்கிற தகுதியும் உண்டு. இன்னொரு தகுதி சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், இறைவனுடைய தலங்களில் கூட பாடல் பெற்ற தலம் என்றால் மரியாதை உண்டு. ஆனால் தமிழை படைத்த முருகன் கூட அவையாரை பார்த்து அவையே என்னை பற்றி பாடு என்று கேட்கிறார். தமிழால் பாடப்பெறுவது என்பது பாடப்படுவனுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய மரியாதை. தலையான காலத்து சிறுவன்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் போருக்கு போகிற போது சொன்னான், நான் பொழுது செல்கிற போரிலே தோற்பியனாயில் மாங்குடி மனிதன் உள்ளிட்ட புலவர்கள் பாடாது ஒழுகிய நிலவரை என்று சொன்னான். அவனுடைய தண்டனை என்ன என்று தெரியுமா? தோற்றால் தண்டனை. புலவர்கள் பாடாமல் இருப்பது தண்டனை என்று சொன்னான். புலவர்கள் பாடுவது என்பது மிகப்பெரிய வாழ்த்து. அதனால்தான் 1000 தலங்கள் இருந்தாலும் இந்த கோயிலுக்கு போகிற போது பாடல் பெற்ற தலம் என்று சொல்லுகிறார்கள். இறைவனுக்கே கூட ஒரு புலவன் பாடினால் இறைவனுக்கு மரியாதை கிடைத்து விடுகிறது. அந்த மாதிரி ஒரு பாடல் பெற்ற தலமாக ஆக வேண்டும் என்று சொன்னால் அது புலவர்களால் பாடப்பெற வேண்டும். அந்த தகுதி எனக்கு இருக்கிறது என்ற உணர்வோடு இவரை பாராட்டுகிறேன். அன்பு ஐயா பவாச்சல தலைவர்களை இந்த அரங்கத்தின் சார்பாக வரவேற்கிறேன். அந்த தகுதி இருக்கிறது என்ற உணர்வோடு தமிழர்களை வாழ்த்துகிறேன். இன்னொரு காரணம், கவிதை கேட்ட 10 நிமிடத்திற்குள் இவர்கள் கவிதையை அனுப்பி வைத்தேன். 10 நிமிடம்தான் முகநூலில் போட்டார். 10 நிமிடத்துக்குள்ள அந்த கவிதையை அனுப்பி வைத்தேன். வருகிற போது தேநீர் சாப்பிட போது சொன்னார், தமிழன் உங்கள் கவிதை தான் முதல் எழுதினார். அந்த முதல் மொழியில முதல் கவிதை முதலனாக தமிழ் ஈழன் வாழி பல்லாண்டு. வண்ணங்கள் பூசாத வைர புள்ளிகளால் எண்ணங்கள் ஊன்றுகிற எழுச்சி பாவலர். வண்ணங்கள் பூசாத வைர புள்ளிகளால் எண்ணங்கள் ஊற்றுகிற எழுச்சி பாவலர். கிண்ணங்கள் தராத போது கின் என்று நெஞ்சு நிற்கும் திட்டங்கள் நிறைந்துள்ள வின் எங்கள் தமிழர்கள். பூக்களால் மாலை கட்ட பொழுதுக்குள் வாடுகின்று, பூக்களால் மாலை கட்ட பொழுதுக்குள் வாடுகின்று, பாக்களால் மாலை கட்டும் மைந்து விட்டோலை சென்று தேக்கு உறுதி தோற்றுவிட தோல் 2 நிமிர்த்துகிற
மாக்கவிஞன் நாளை எவன், மாக்கவிஞன் நாளை எவன், முடியும் இவன் தமிழன். நாக்கு மூலம் சொல்லி நகர்ந்து போகாமல் வாக்கு மூலம் எழுதி வைத்து வாழ்ந்து காட்டும் நேர். நாக்கு மூலம் சொல்லி நகர்ந்து போகாமல் வாக்கு மூலம் எழுதி வைத்து வாழ்ந்து காட்டும் நேர்கோடு. ஆக்கங்கள் தருவதுதான் ஆளுமைக்கு அடையாளம். நோக்கங்கள் நோன்பிருந்து நிறையும் இடம் தமிழீழம். பின்னங்கள் இல்லாத எண்ணத்தின் கருவூலம். புன்னகையால் முட்டு கட்டும் பூப்படைக்கும் திருக்கோலம். கண்ணல் மொழி பேச்சருவி கணிச்சு வைக்கும் தாய்வீடு. மின்னலை போல் செயல்பாடு தமிழீழன் வாய்ப்பாடு. மின்னலை போல் செயல்பாடு தமிழீழன் வாய்ப்பாடு. திருக்குறளாய் காலடி தீர்க்கமான சீரணி கருக்கொண்ட தாய்வடி போல் காலமெல்லாம் சுமந்திருக்கும் திருக்கோல நம்பிக்கை. திசைக்கெல்லாம் வெற்றிக்கை தருகின்ற திருவாளம். தமிழீழன் எங்கள் இரவான். கனப்பொழுதும் ஓய்வறியா காற்றுக்கே காட்டாகி இணக்கமுடன் இயங்குகின்ற தமிழ் ஈழர் இந்நாளில் மணி விழாவை காணுகின்ற மனதார வாழ்த்துகிறேன். இணையர் கண்ணாமாவுடன் இனிது வாழ்க, பல்லாண்டு வாழ்க, பனைபூக்கும் காலங்கள் வரை வாழ்க, இமைநரைக்கும் காலங்கள் வரை இனிது வாழ்க என்று வாழ்த்தி அத்தனை சார்பிலும் என்னோட வார்த்தை நன்றி. அடுத்து தமிழீழன் அவர்களை ஏற்புரை வழங்கும்படி கேட்கிறேன். கல் தைத்து தீகண்ட காலம் தொட்டு, கல்வெட்டு ஓலைகளின் வடிவம் தொட்டு, நல்ல சொல் தொட்டு நிற்கின்ற தமிழ் தாயி, உன் தாழ் தொட்டு பணிகின்றேன். எப்போதுமே ஒவ்வொரு வினைகளுக்கும் எதிர்வினைகள் உண்டுன்னு அறிவியல் சொல்லும். எல்லோருக்கும் நேரத்தை சொல்லிட்டு கை கடிகாரத்தை பார்த்து சுத்தி கொண்டிருக்கிற 30 ஆண்டு கால பழக்கமுடையவங்க சக்கையை எடுத்துட்டு இருக்கிறது மேட்டூர்ல இருந்து. அதான் இன்னைக்கு அன்பழகன் நின்றுட்டு அவர் வாட்சை எழுதி பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த வினைகள்லாம் ஒரு திரும்பி வரத்தான் சரி. நான் கொஞ்சம் யோசித்து பார்க்கிறேன். இந்த முகநூல் இல்லை என்றால் இன்னும் கூட இந்த இயற்கை முறையில் வைக்கிற விக்கை வைத்துக்கொண்டு கொஞ்சம் கருமையாக முடிய வைத்துக்கொண்டு நமக்கு 48 வயது என்று சுற்றி கொண்டிருக்கலாம் என்றுதான் என்னுடைய திட்டம் இருந்தது. ஆனால் இந்த முகநூல் இருக்கிறது இல்லையா, அது விடிந்த உடனே அதை நம்ம எத்தனாவது பிறந்த நாள் என்று ஊருக்கே அறிவித்து விடுகிறது. அதனால் மறைக்க முடியாமல் போய்விடுது. முதல் மொழி அமைப்போடு எனக்கு இருக்கிற தொடர்பும் அன்பும் நட்பும் மிக மிக நெருக்கமான. மேட்டூரிலே எவ்வாறு சக்கையாளர்கள் இருக்கிறார்கள், தமிழ்ச்சங்கத்திலே கோப்பைநாயகர் ஐயாவின் மூலமாக நாங்கள் எல்லாம் வார்த்தெடுக்கப்பட்ட காலம் முதல் அங்கே இருந்த தாய் தமிழ் பள்ளிகளிலே, அங்கே இருக்கிற பல்வேறு உழவர் தந்தை போன்ற அமைப்புகளிலே தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருந்த நான் திருவண்ணாமலைக்கு 10 ஆண்டுகள் மேட்டூரில் முடித்துவிட்டு திருவண்ணாமலைக்கு வந்தபோது அங்கெல்லாம் தனசேகரனாக இருந்த நான் திருவண்ணாமலைக்கு வந்த பிறகு எல்லோரும் ஐயா என்று அழைத்தார்கள். எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. கொஞ்சம் திரும்பி பார்த்தேன், வேற யாராவது வந்திருக்கிறார்களா என்று. திருவண்ணாமலை எனக்கு அடுத்த கட்ட வளர்ச்சியை தந்தது. திருவண்ணாமலையிலே தமிழ் ஒளி இயக்கம் வாசகர் வட்டம் ஐயா ஆனந்தன் அவர்கள் வந்திருக்கிறாங்க, தொடர்ந்து வளர்ச்சி. சென்னைக்கு வந்தபோது இன்னும் அது பெரிதளவிலே கவிதை உறவின் வழியாக இன்றைக்கு கூட ஏர்வாடியார் எல்லா நிகழ்ச்சியும் முன்வரிசையில் இருக்கிற ஏர்வாடியார் இன்றைக்கு இலங்கையில் இருக்கிறார். நாளைக்கு தான் என்னுடைய நூல் வெளியீட்டு விழா. அப்படி முதல் மொழியோடு இருக்கிற தொடர்பிலே எனக்கு கிடைத்திருக்கிற மிக பெரும் பலன் என்னவென்றால், அண்ணன் சிவ இளநகை அவர்கள் அறிவியல் தமிழை விட்டு இந்த முதல் மொழி அமைப்பு விலகி போய்விடாது கூடாது என்பதற்காக காலையில் 4:30 மணிக்கு அந்த புன்னட கோவிலே செய்தியை போடுவார். இரவு 11:30 மணிக்கு போட்டுவிட்டு தான் தூங்குவார். அந்த செய்திக்கு வணக்கம் கைத்தட்டல் கூட போடுவதற்கு 2-3 பேர் தான் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் மற்றவங்க. அதனால அண்ணன் இளநகை தனபால் அவர்கள், எங்களுக்கு பெருமைக்குரிய துணை முதல்வர் ஐயா சாதிக் அவர்கள், இந்த நம்முடைய ராஜேந்திரன், சண்முக சுந்தரம் உள்ளிட்ட எல்லா நண்பர்களுக்கும், வேடியப்பன் எல்லோருக்கும் எனது அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோலவே இந்த முதல் மொழி மலரை எடுத்துக்கொண்டு வருவதிலே மிகுந்த ஈடுபாட்டோடு வந்து கொண்டே இருக்கிறது. நேற்று வரையில் நிறுத்த முடியல. நேற்றுக்கு அச்சாங்கம் பண்ணிடலான்னு பார்த்தாக்கா ஐயா நீங்க சேர்த்தே ஆகணும் 5 பேர் தொலைபேசி பண்றாங்க. மிக மிக சிறப்பாக செய்தவர் அந்த என்னுடைய மணிவிழா மலருடைய தொகுப்பாசிரியராக இருக்கிற அன்பழகன் தான் உண்மையிலேயே விழா நாயகன். அதுக்கு அச்சாகம் செய்து கொண்டு வந்த நம்முடைய சூரியச்சந்திரன், அதுக்கு மெய்ப்பு பார்த்த நம்முடைய குடியாத்த குமணன், இவருடைய பங்களிப்பெல்லாம் இருக்கிறது என்பதை சொல்லி இந்த சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கிற பாபா செல்லதுரை அவர்களோடு எனக்கு மிக நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. நாங்கள் இருவரும் மின்வாரியத்தை சேர்ந்தவர்கள் என்பது உங்களில் சிலருக்கு தெரிந்திருக்கும். நாங்கள் தொடுகிற போது கொஞ்சம் கரண்ட் வர வாய்ப்பு இருக்கும். கடவுளுக்கு திருவண்ணாமலையில் நாங்கள் 2 பேரும் ஒரே இடத்தில் பணி செய்திருக்கிறோம். இன்றைக்கு பாபா செல்லதுரை அவர்கள் உலகம் அறிந்த ஒரு கதை சொல்லியாக மிக குறிப்பாக தமிழ் இலக்கிய பரப்பிலே இருக்கிற விளிம்புநிலை மக்களுக்கான கதைகளை எல்லாம் எடுத்து சொல்லுகிறவராக இருக்கிறார் என்பதை சொல்லி இங்க இருக்கிற ஒருவர் பெயரை நான்
விட்டுவிட்டாலும் இந்த அரங்கத்திலே அமர்ந்திருக்கிற அனைவரும் எனக்கு தெரியும். யாரையும் நான் விட்டுவிட விரும்பவில்லை. துரை கம்பராஜன் படித்ததிலிருந்து பேராசிரியரிலிருந்து என்னுடைய குடும்ப நண்பராக எங்களுடைய துணை நிற்கிற சிவகுமாரிலிருந்து எல்லோருக்கும் எனது அன்பான நன்றியை சொல்லி, இந்த நூலில் நீங்கள் எழுதியிருக்கிற வாழ்த்துக்களோடு இந்த செய்திகள் வரும் என்று சொல்லி, நீங்கள் எல்லோரும் ஆர்வத்தோடு எதிர்பார்க்கிற எனது உரையின் நிறைவு பகுதிக்கு நான் அது என்னவென்றால், கண்ணமாவை குறித்து நான் எழுதியிருக்கிற ஒரு கதை. பண்பு முல்லையும் வந்திருக்கிறாங்க. பண்பரசர் இப்பொழுது ஒரிசாவுடைய தலைநகர் புவனேஸ்வரத்திலே தேசிய நீச்சல் பயிற்சியாளராக இருக்கிறார். கிளமார்கன் என்கிற நீச்சல் பயிற்சியிலே மலைவாழ் பழங்குடி மக்களுக்கான நீச்சல் பயிற்சி இருக்கிற இடத்திலே எனது மகன் பண்பரசன் இருக்கிறார் என்பதை மகிழ்ச்சியோடு கொடுத்துருக்கோம். முன்னே நம்ம அடிக்கடி மீடியாவில் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். பண்பரசன் கண்ணமாவை பற்றி நான் எழுதியிருக்கிற ஒரு கவிதையோடு எனது ஏற்புரையை நிறைவு செய்கிறேன். மீண்டும் நாம் தொடர்ந்து பேசுவதற்கான வாய்ப்புகள் இருந்து கொண்டே இருக்கு. டிஸ்கவரி புக் பைலர்ஸும் வேறொரு பல்கலைக்கழகம் இணைந்து இதனால் வரையில் நான் இப்போ 25 எழுதியிருக்கிற 30 நூல்களை எழுதி முடித்து விடுவேன். ஜனவரியிலே ஒரு நாள் முழு கருத்தரங்கத்தை நாம் இணைந்து நடத்த இருக்கிறோம். அப்பொழுது நான் விரிவாக பேசுகிறேன் என்பதாக சொல்லி கண்ணமாவை குறித்து நான் எழுதியிருக்கிற ஒரு கவிதையோடு நிறைவு செய்கிறேன். கடவுள் ஆகிவன் தொடர்கிற கதை போல் படர்கிற கொடி போல் துயரம் மிகுந்திருக்கு. அடர்வன காட்டில் அழுதிடும் குரல் போல் அயற்சி அருகிருக்கு. கடல் நிறை உப்பில் வளர்கிற மீன் போல் கவலை மிகுந்திருக்கு. இடர் வரும் சாலை இடைவரும் இருள் போல் இன்னல் நிறைந்திருக்கு. உடன் பிறந்தாரும் உடன் வரவில்லை, உறவும் மறைந்திருக்கு. அடடா இனிமேல் என் செய்யக்கூடும் என நான் திகைத்திருக்கு. அடடே அடடே நீ வந்தாயே வெளிச்சம் கொடுத்திருக்க. உடலே உயிரே எப்படி அறிந்தாய் என் துயர் நீ துடைக்க. கடந்த கால கவலைகள் போயின நீ என் அருகிருக்க. கடவுளாகி வந்தாய் நீயும் மகிழ்ச்சி விதைக்க. அந்த கவிதையை சொல்லி இன்று காலையில் நான் பகிர்ந்து கொண்ட பாவேந்தர் பாடலுக்கு இசையமைத்து பாடியிருக்கிற நண்பர் சுரேஷ், அவருடைய துணைவியார் அந்த பாடலை பாடிய ராஜேஸ்வரி அம்மா, அந்த பாடலுக்கு இசையமைத்த அவரது மகன் இயல் ஆகியோரை மேடைக்கு அழைத்து மேடையில் இருக்கிறவர் மூலமாக சிறப்பு செய்து எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு நேற்று சாயங்காலம் எனக்கு ஒரு நல்ல ஜுரம் இருந்துச்சு. இன்னைக்கு காலையில் வரணும். நான் வந்து தமிழக சார்கிட்ட கூப்பிட்டு என்னால் இந்த நிகழ்ச்சிக்கு வர முடியாது சார், கொஞ்சம் தயவுசெய்து மன்னிச்சுங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் எனக்கு அவருக்கு ஒரு சின்ன உரையாடல் நடந்துச்சு. இந்த நிகழ்ச்சிக்கு போகக்கூடாததுக்கு என்னென்னலாம் காரணம் இருக்கும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தேன். சாயம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் சின்ன வயசுலேருந்தே பழக்கம் இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு லெட்டர் போட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலே திடீர்னு வம்சிலேருந்து ஒரு புத்தகம் வரப்போகுது. என்னன்னா 4 உலகத்தின் மிகப்பெரிய எழுத்தாளர்களுடைய மனைவிகள் வந்து நாட்குறிப்புகள் எழுதுகிறார். அந்த நாட்குறிப்பு டால்ஸ்டாய், டாஸ்டாவஸ்கி அந்த மாதிரியான உலகின் மிகப்பெரிய இலக்கிய ஆளுமைகளுடைய அவங்க ஒய்ஃப் சைடு ஒன்று இருக்கும். அந்த சைடை யாருமே பேசவே மாட்டாங்க. ஏற்புரை நிகழ்த்தும் போது கூட தமிழில் தான் வந்து ஏற்புரை நிகழ்த்துறாங்க. தன்னமா உட்காந்து பார்த்துருந்தாங்க. இல்லை சும்மா நான் சொல்கிறேன். அது அப்படி பழகிடுச்சு. அவங்க வந்து என்ன நினச்சிருக்காங்க அப்படின்றத பற்றியான ஒரு பெரிய புக் வந்து சிரில் அலெக்ஸ் அப்படின்னு ஒன்று வந்து அதை தொகுத்துக்கிறார், மொழிபெயர்க்கிறார். அந்த புத்தகத்துக்கு தமிழ்நாட்டினுடைய ஒரு பிரபலமான எழுத்தாளர் வந்து மெயிலில் ஒரு முன்னுரை அனுப்பிச்சு வச்சிருந்தார். எதேச்சியா அந்த முன்னுரையை கைக்கு கிடைச்சுன்னு அந்த முன்னுரையை படித்த உடனே இந்த நிகழ்ச்சிக்கு என்ன ஜுரம்னாலும் போயிடணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஒருவேளை அந்த முன்னுரை படிக்காதுன்னா நான் வந்து இருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு தமிழியல் சாருக்கு 60வது பிறந்த நாள் மணி விழா இதெல்லாம் என் மைண்ட்லேயே இல்லை. ஏதோ ஒரு நிகழ்ச்சி கூப்பிட்டாங்க, சரி நம்ம போகலாம் அப்படின்னு மட்டும்தான் நான் நினச்சேன். முன்னுரை படித்த உடனே கண்டிப்பாக போய் ஆகணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அந்த முன்னுரையில் ஒரு இடத்துல தாஸ்டாவஸ்கியினுடைய மனைவி வந்து அண்ணா வந்து அவர் இறந்த பிறகு எல்லாரும் போய் அவளுக்கு ஆறுதல் சொல்ல போகிறாங்க. அப்போ ரஷ்யாவுக்கே பேரிழப்பு, உலகத்துக்கே பேரிழப்பு அப்படிலாம் சொல்லும்போது அவர் சொல்றா, ஏன் என்ன எல்லாரும் இப்படி துன்புறுத்துறீங்க, எனக்கு எவ்வளோ இழப்புன்னு ஏன்டா யாருமே சொல்ல மாட்டேறீங்கன்னு கேட்டேன். இந்த மனுஷன் இல்லை, நாளையிலேருந்து நான் இங்க கூட இருக்க மாட்டேன். எனக்கு தனிப்பட்ட முறையில் தாஸ்தாவஸ்கி இல்லாதது எவ்வளோ பேரிழப்பு அப்படின்னு யாருமே ஏன் பேச மாட்டேங்க, எல்லாமே ஏன் வந்து ஒரு பொதுவான ஆளா மட்டும் தாஸ்தாவஸ்கி பார்க்குறீங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த முன்னுரை எழுதியிருந்த எழுத்தாளர் வந்து எழுதியிருக்காரு, ஒரு ரைட்டர் வந்து எவ்வளோ பெரிய ஆளாக கூட இருக்கலாம், ரைட்டர் மட்டும் இல்லை யாருமே பொது வாழ்க்கையில் இருக்கிற யாருமே
ஆனால் அவன் குடும்பத்தை பொறுத்த வரையிலும் அவன் மனைவிக்கு தான் வந்து ரொம்ப பர்சனலாக, நீங்கள் யாருமே டிராவல் பண்ணாத இடத்துல அந்த மனைவி மட்டும்தான் அவங்க கூட டிராவல் பண்ணியிருப்பா. அது ரொம்ப முக்கியம் இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காரு. இன்னைக்கு நான் வரும்போது என்னுடைய நண்பர்களுக்குலாம் அந்த கட்டுரையை வாஸ்து காமிச்சேன். அதில் இருக்கிற ஒவ்வொரு வரிகளும் ஒரு பெரிய டிஸ்கஷனுக்கு நம்மளை கூட்டும்போது, அதில் அவர் எழுதிக்கிற ஒரு வரி நீங்கள் நிறைய பேர் ஷாக் ஆகிடுவீங்க, நானும் ஷாக் ஆனேன். அவர் எழுதுறாரு, இந்த உலகத்தில் மன வாழ்க்கை மாதிரி சலிப்பான வேறொன்று இல்லை அப்படின்னு எழுதுகிறார். பயங்கரமாக ஆடிட்டு மன வாழ்க்கை மாதிரி சலிப்பானது வேற ஒன்றும் இல்லை. ஒரு மனவிழா தம்பதிகளை வச்சுக்கின்னு நம்ம அது மாதிரி பேசுறதுக்குல்ல. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு கட்ட வரையிலும் கணவன் மனைவிக்கு வந்து நிறைய பேசுவாங்க. அந்த பேச்சை உன்னிப்பா நீங்க கவனிச்சீங்கன்னா அவங்க குழந்தைகளுடைய எதிர்காலம் தான் அதில் பெருசா இருக்கும். நம்ம பையனை படிக்க வைக்கலாம், நம்ம பொண்ணுங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம், அந்த இருக்கும். ஒரு கட்டத்தில் அதெல்லாம் செட்டில் ஆகிட்ட பிறகு கணவன் மனைவிக்குள்ள பேசிக்கிறதுக்கே ஒண்ணுமே இல்லை அப்படின்னு எழுதுறாரு. நானும் என் மனைவியும், அந்த ரைட்டர் எழுதுறாரு, நானும் என் மனைவியும் ஒரு பஸ்ல உட்காந்து பயங்கரமா சிரிச்சு பேசின்னு போனோம். நாங்க ஏன் பேச முடியுது அப்படின்னு அவர் எழுதுறாரு. அப்படி சிரிச்சுன்னு போனோம். ஒரு ஏட்டு வந்து எங்க 2 பேரும் கீழே இறக்கிட்டான். நாங்க ஏதோ கள்ளக்காதல் ஜோடின்னு முடிவு பண்ணிட்டாங்க. சொல்லு, நீ யார் புருஷன், நீ யார் பொண்டாட்டின்னு கேட்டாயோ. என் பொண்டாட்டிதாயா, ஏன் புருஷனான புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இந்த வயசுல சிரிக்கிறதுக்கு என்ன யாருன்னு கேட்டாங்க. அப்போ அது ஒண்ணுமே இல்லை, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சிரிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா எல்லாமே தீர்ந்துச்சு, காதல் தீர்ந்துச்சு. நான் வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை லவ் பண்ணும்போது எனக்கு வந்து ஜெயமோகன் வந்து ஒரு லெட்டர் எழுதினார். ஒரு வீட்டுக்கு நான் அவரை என்னோட பைக்கில் கூட்டு போனேன். அந்த வீட்டில் 2 பெண்கள் இருந்தாங்க. அவர் 2 பெண்களையும் பார்த்துட்டு வெளியே வரும்போது கேட்டார், இதில் எந்த பொண்ணு நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன், அப்படிலாம் சொல்லவே இல்லை ஜெயமோகன். ஏங்க ஒரு எழுத்தாளனுக்கு இதுவுமா தெரியாது, கண்ணை பார்த்து கண்டுபிடிச்சிடும், சின்ன பொண்ணை தானே அப்படின்னு கேட்டார். ஆமான்னொடனே அவர் வீட்டுக்கு போய் வழக்கம் போல ஒரு 40 பக்கத்தில் எனக்கு ஒரு கடிதம் எழுதினார். 30 பக்கமோ 40 பக்கமோ. அதெல்லாம் எவ்வளோ துயரன்னு இப்போ யோசிச்சு பாருங்க. அதாவது என்னன்னா, நானும் அந்த பொண்ணும் ஒருவேளை எங்கள் நான் எங்கள் காதல் சக்ஸஸ் ஆகி கல்யாணம் பண்ணிங்கன்னா எங்கள் கல்யாணத்தில் என்னென்னலாம் பிரச்சனை வரும் அப்படின்னு இருந்தார். ஏன்னா எங்களுடைய இன்டர் காஸ்ட்டு, இன்டர் ரிலீஜியஸ், இன்டர் லாங்குவேஜ், இன்டர் ஸ்டேட்டு எல்லாமே வேற. அப்போது நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ள கலாச்சார ரீதியான பிரச்சனைகள் வரும். இதை ஒன்று நீங்கள் எப்படிலாம் செட்டில் பண்ணணும். அப்படி பண்ணிட்டீங்கன்னா அப்போ வந்து ஜெயமோகனுக்கு பையன் பிறந்துட்டான், நீங்கள் முதல்ல பொண்ணு பெற்றுங்க, நம்ம சம்பந்தி ஆயிடலாம் அப்படின்லாம் எழுதிட்டார். நீங்கள் நம்பணும், அவர் எழுதுன எந்த பிரச்சனையுமே எங்கள் லைஃப்ல வரல. அப்படி வரல, அப்படி இருக்க முடியும். அப்படி நம்ம பெரிய எதிர்பார்ப்போட போக வேணாம் அப்படின்னு எனக்கு தோணுது. அதான் அப்போ 60 வருஷத்தை வந்து இப்போ நானும் இன்னைக்கு கேட்கலாம் வெட்டி 60வது பிறந்தநாள் வந்து கொண்டாடுறது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் தான். சார் சொன்னார்ல, நாங்கள் 2 பேரும் ஈபி அப்படிங்கிறது சத்தியமாக அவர் சொன்ன பிறகுதான் நாமளும் ஈபியில் வேலை செஞ்சுவோம் அப்படின்னு ஞாபகம் இருந்துச்சு. ஏன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்வீடன்ல இருந்து ஒரு ஃப்ரெண்ட் வந்து பவா என்ற கதை சொல்லி அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் எடுத்தாருங்க. அப்படி எடுக்கும்போது கடைசி ஷாட் எனக்கு நல்லா ஞாபகம். எங்கள் அம்மாவை ஒரு கடைசி ஷாட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் என் பசங்களை எடுத்தார். வம்சி மானசுன்னு 2 பசங்க இருக்காங்க. அப்போ 2 பிள்ளைங்களும் ரொம்ப சின்ன பிள்ளைங்களா இருந்தாங்க. அவங்க எடுத்து அப்பாவை பற்றி உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்க. அப்படிலாம் டாக்குமெண்ட்ரியில் கேட்கக்கூடாதுன்னு நான் அன்றைக்கி தான் முடிவு பண்ணேன். என் பையனும் பொண்ணும் மாற்றி சொன்னாங்க. 10:30 மணிக்கு எங்கள் அப்பாவுக்கு ஆஃபீஸு. எங்கள் அப்பா வீட்டிலேயே 10:30 மணிக்கு தான் குளிக்க போவார். அப்புறம் 11:30 மணிக்கு தான் ஆஃபீஸ்க்கே போவார். ஆஃபீஸில் சந்திர பெரியப்பா, அமர்தாஸ் பெரியப்பான்னு ஒரு லிஸ்ட்டு சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் காத்துன்னு இருப்பாங்க. அப்பா போய் கையெழுத்து போட்டுட்டு வெளியே வந்துடுவார். வெளியே வந்தோடனே அமர்தாஸ் பெரியப்பா, சந்திர பெரியப்பாலாம் A to B டீ குடிக்க போவாங்க. அதுக்குள்ளே 1:30 ஆகிடும். 1:30 மணி ஆனோடனே அப்படியே அங்கேருந்து வண்டி எடுத்து அப்பா வீட்டுக்கு வந்துடுவார். வீட்டுக்கு வந்துட்ட பிறகு மத்தியானம் சாப்பிட்டுட்டு என்னைக்கா ஒரு மழை பெஞ்சுன்னா, சரிதா மழை பெஞ்சப்போ ஒரு எழுத்தாளர் வந்து வேலைக்கு போகணுமான்னாரு. எங்கள் அம்மா வந்து போகவே கூடாது, அப்படி ஒரு பொண்டாட்டி போகவே கூடாது, அப்படியே தூங்கிடுவார். இதான் சார் எங்கள் அப்பாவுடைய ஒரு நாள். சொன்னோடனே அந்த ஆர் சீனிவாசன் அந்த படத்தை ஷூட் பண்ணார். அவர் அப்படியே நிறுத்திட்டு, இதை ஒன்று மட்டும் டாக்குமெண்ட் அடிச்சா அவங்க சஸ்பெண்ட் பண்ணிடலாம் அப்படின்னாரு. குழந்தைங்க போய் சொன்னாரு. அப்புறம் இது மெமோலாம் வேணாம், அது ஃபுல் டாக்குமெண்ட், வீடியோ டாக்குமெண்ட்.
இது உங்க சேர்மேனுக்கு அனுப்பிச்சிட்டா போதும், நாளைக்கு உங்களை சஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னாரு. அப்புறம் சார் இன்னைக்கு நாங்கள் 2 பேரும் இபியில தான் வேலை செஞ்சோம் அப்படின்னு சொன்னோடனே, ஓ நம்மளும் இபியில தான் வேலை செஞ்சிடும் அப்படின்னு தோணுச்சு. ஆனா இந்த 2 பேரையும் இணைத்த ஒரு புள்ளி இருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியமான இடம். நான் 101வது அந்த தகவலை மட்டும் சொல்லிடுறேன். நான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸில் வேலை பார்த்தேன். அவர் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியராக வேலை பார்த்தேன். எங்கள் ஆஃபீஸில் 24-25 வயசுல இளம் பெண்கள் அசிஸ்டன்ட் இன்ஜினியராக ஜாயின் பண்ணுவாங்க. ட்ரிபிள்இ முடிச்சுட்டு அந்த பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா என் பொண்ணு மாதிரி இருப்பாங்க. நான் சுடிதார் போட்டு ரொம்ப அழகா தேவதைகள் மாதிரி எங்கள் ஆஃபீஸ்க்கு வருவாங்க. எப்பயுமே கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு ஃப்ரெஷ்ஷாக போகிற எல்லாருமே தேவதைகள் மாதிரி தான் போவாங்க. ஒரு 6 மாதம் பொறுத்து நீங்கள் அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க பிசாசா மாறி இருப்பாங்க, வேற லெவலில் மாறி இருப்பாங்க. இந்த பெண்கள் எங்கள் ஆஃபீஸில் ஜாயின் பண்ணி என்கிட்ட ஜாயினிங் ரிப்போர்ட்லாம் எழுதி கொடுப்பாங்க. ஒரு பொண்ணு கேஷுவலாக என்கிட்ட கேட்டு என் வாழ்க்கையிலே என்னை நிறைய பேர் எத்தனை தடவை சார் இதை சொல்லி அவமானப்பட்டுருக்கேன். சரி அவமானப்பட்டது அந்த பொண்ணு எழுதினே கேட்டுச்சு, பாவம் சார் நம்ம ஆஃபீஸ் எப்படி பழக்கம் அப்படின்னு கேட்டுச்சு. எனக்கு ஒன்று என்ன பழக்கமான இல்லை, காசு நாங்கள் வாங்கிக்கலாமா இல்லை நீங்கள் வாங்கி சாயங்காலம் பிரித்து கொடுப்பீங்க. அவங்க வீட்டில் சொல்லி அனுப்பிச்சுக்கிறாங்க. ஏன்னா உங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸரே கேளு, ஒரு சில ஆஃபீஸில் மொத்தமாக அவர் கலெக்ட் பண்ணி, அதுதான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் வேலை, கலெக்ட் பண்ணி பிரித்து சாயங்காலம் போகும்போது ஒருத்தருக்கும் ஒரு பங்கு கொடுப்பாங்க. இல்லை சில பேர் அவங்களே வாங்கிக்கலாம், அந்த ஆஃபீஸில் எப்படின்னு கேளு அப்படின்னாரு. நான் ஆடிட்டேன். அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் ஹார்ட் அட்டாக் ஆச்சு. அது யாருக்கும் தெரியாது. அப்புறம் இந்த மாதிரியான ஒரு கல்ச்சர்ல இருந்த ஒரு அலுவலகத்திலிருந்து நானும் தமிழே இருக்கணும். இன்னைக்கு இந்த மேடம் இல்லைன்னு சொல்றேன், ஒரு டீ கூட நாங்கள் யார்ட்டையும் குடிச்சது இல்லை அப்படின்ற ஒரு இடம் இருக்குல்ல, அது ஒரு ரைட்டருக்கான ஒரு எழுத்தாளருக்கான இடம். அவங்களால எழுத முடியும், அவங்களால தைரியமா போய். நான் பேசும்போதே இப்போ எதிரில் இருக்கிற எங்கள் ஆஃபீஸ்ல இந்த மணி சார்லாம் வந்திருக்காரு, ஆனந்தம்லாம் வந்திருக்காங்க. யாராவது தெரிஞ்சு, சார் நீங்க இப்படி யோகியமா பேசுறீங்களே, நானே உங்களுக்கு 100 ரூபாய் கொடுத்துருன்னா நான் அவுட்டுனாங்க. அவ்வளோ தைரியமா எங்களால் பேச முடியுதுன்னா எங்க 2 பேரும் இணைத்த ஒரு புள்ளி இருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியமான மானுடத்தினுடைய மிக முக்கிய புள்ளி அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த நான் அந்த கட்டுரை எழுதினவர் நானும் என் ஒய்ஃபும் பஸ்ஸில் சிரிச்சின்னு போனோம். அப்போதான் எங்களை கள்ளக்காதல் ஜோடியான அந்த 7 சந்தேகப்பட்டான்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த 60 வயசுக்கு அப்புறம் மனைவியும் கணவனும் பேசிக்கொள்வதற்கு எதுவுமே இல்லாத போய் ஒரு வெற்றிடத்துக்குள்ள நிற்பீங்க. பையனுக்குலாம் கல்யாணம் ஆகிடும், பொண்ணுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிடும், அதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவுமே இருக்காது. அப்படின்னும் போது நாட்கணக்கில் பேச முடியும், மணிக்கணக்கில் பேச முடியும், இரவு முழுக்க பேச முடியும் என்கிற இடம் யாருக்கு மட்டும் வாய்த்திருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாருன்னா, இலக்கியம் தெரிந்தவர்களுக்கு மட்டும் வாய்த்திருக்கும். ஏன்னா நீங்க பர்சனல் லௌகீகத்துல இருந்து நகர்ந்தீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு நிறுவனம் ஆரம்பிக்கலாமா அப்படின்ற இடமோ, இன்னொரு மெட்ராஸ்ல ஒரு வீடு வாங்கலாமோன்ற இடமும் எல்லாமே தகர்ந்து போயிடும். ஒரு கட்டத்துல அந்த அந்த கட்டுரை என்னால லைஃப்ல மறக்கவே முடியாது. அவர் சொல்றாரு, 60 வயது ஆகும்போது மனிதனுக்கு மிஞ்சுவது வெறும் நினைவுகள் மட்டுமே என்று எழுதுகிறார். வெறும் நினைவுகள் மட்டுமே. அந்த நினைவுகளில் தான் நம்முடைய பால்யம், நம்முடைய வாலிபம், நம்முடைய இளமை பருவம், நாம் வெறித்தனமாக பொருள் தேடிய ஒரு 20-30 வருடங்கள், என்னானாலும் வீடு வாங்கணும், என்னானாலும் பைக் வாங்கணும், என்னானாலும் கார் வாங்கணும் என்று வெறித்தனமாக ஓடின அந்த இடம் எல்லாம் போய் ஒரு இடத்தில் ஒரு நிதானம் வருகிறது. அந்த நிதானத்தை திரும்பி பார்க்கிற போது வாழ்க்கையில் மிஞ்சி நிற்பது நல்ல நினைவுகள், கெட்ட நினைவுகள் எல்லாமே இருக்கும். இந்த இடத்தை நாம் ஒவ்வொருவரும் அடைவதற்குள்ளாக நாம் எல்லோரும் பல உயரங்களை சந்தித்திருக்கிறோம், பல பள்ளங்களில் விழுந்திருக்கிறோம், பல துரோகங்களை சந்தித்திருக்கிறோம், பல பெண்களை அதெல்லாம் இல்லை சார், என் ஒய்ஃபை தவிர நான் யார்ட்டுமே அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் நம்ம ஒரு மேடையில் சொல்லலாம், எழுதலாம். எல்லா ஆண்களுக்கும் எல்லா பெண்களுக்கும் அவருடைய இதயத்துக்கு மட்டும் தெரிந்த ஒரு 4-5 ஆண்கள் 4-5 பெண்கள் அவர்களை கிராஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது எதுவும் அக்கௌண்ட்ல வராது. அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனா அது உண்மை. அதை யார் கரெக்டா எழுதிருவாங்க அப்படின்னா, எழுத்தாளர் எழுதுவாங்க. ஒரு ரைட்டர் அப்படியே ஆத்மார்த்ததே இருக்கு. ஜெயகாந்த் அந்தரங்கம் புனிதமானதுன்னு ஒரு கதை இருக்கு.
எத்தனை பேர் இந்த தெரியும் தெரியல. ஒரு பையனை சின்ன வயசுல தாத்தா பாட்டி வீட்டுல வளர விட்டுருவாங்க. அவன் வந்து தாத்தா பாட்டிக்கிட்டே வளருவான். சும்மா ஒரு இன்ட்டு மட்டும் சொல்றேன். ரொம்ப நாள் பொறுத்து அப்பா வந்து ப்ரொஃபஸர் வீட்டுக்கு வருவான். அந்த வீட்டில் வந்து அப்போல்லாம் டெலிஃபோன், ஒரு டெலிஃபோன் வரும். டெலிஃபோன் இவன் எடுத்த உடனே அந்த வீட்டில் எப்பயுமே ப்ரொஃபஸர் தான் ஃபோன் எடுப்பார், மற்ற யாருமே இருக்க மாட்டாங்க. ஒய்ஃப் இருப்பாங்க, அவங்க எடுக்கவே மாட்டாங்க. எடுத்தோடனே ப்ரொஃபஸர் தான் பேசுறாங்கன்னு நினைச்சு ஒரு பொண்ணு எதிரில் பேசுவான். என்ன டார்லிங் அப்படின்னு ஆரம்பிப்பான். பையன் ஆடிடுவான். ஆடிட்டு இன்னைக்கு சாயங்காலம் வழக்கம் போல மெரினாவில் மீட் பண்ணலாமா அப்படின்லாம் கேட்பான். அந்த பையனுக்கு ஒண்ணுமே புரியாது, என்ன நடக்குது அப்படின்னு ஃபோன்லாம் வச்சுட்டு அப்பாவுடைய டைரி எடுத்து பார்ப்பான். அப்பா அந்த பொண்ணை பத்தி நிறைய விஷயங்கள் எழுதிப்பான். அவருடைய ஸ்டூடெண்ட், அப்பாவுடைய ஸ்டூடெண்ட். அவங்க 2 பேருக்கு ஒரு லவ் அஃபேர் இருக்கும். அவன் அதிர்ச்சி அடைஞ்சு போய் முதல்ல வந்து மெரினா பீச்சுக்கு வந்து அப்பாட்ட சொல்லுவான், அப்பா நம்ம சாயங்காலம் ஒரு இடத்துக்கு போகணும். 2 பேரும் போனோடனே இவன் கேட்பான், உங்களுக்கு ஒரு லவ் அஃபேர். ஒரு பையன் போய் அப்பாவை குடும்பம் இப்படி பேசினா என்ன ஆகும்? அப்பா சொல்லுவாரு, அஃப்கோர்ஸ் இருக்கலாம், இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? நீங்க அம்மாவுக்கு துரோகம் பண்றது. இல்லை அம்மா உனக்கு சொன்னாங்களான்னு. அம்மா சொல்ல, நான் சொல்றேன், அம்மாவை சொல்ல. பயங்கர அந்த அந்த கதையை, அந்த தர்க்கம் முழுக்க நீங்க வாசிக்கணும். அவ்வளவு பயங்கரமான தர்க்கம் நடந்து அவன் அதிர்ச்சி அடைஞ்சிருவான். அந்த வீட்டுல வந்து அம்மாட்ட போய் சொல்லுவான், அம்மா நான் சொல்றதை கேட்டு நீ அதிர்ச்சி அடையவே கூடாது சொல்லு, அப்பாவுக்கு ஒரு லவ் அஃபேர். அப்படியாப்பா அப்படின்னு என்னமா நீ அதிர்ச்சியாத, அப்பா உனக்கு பயங்கர துரோகம் பண்றாரு. இந்த அம்மா கேப்பா, அப்பாவுக்கு வந்த ஃபோன் கால் அதுன்னு தெரிஞ்சு நீ அட்டன் பண்ணி அதை விட பெரிய துரோகம் அப்பான்னு கேட்பான். அப்பாவுடைய டைரி எடுத்து ஒரு திருடனை மாதிரி புரட்டி பார்த்தையே, அதை விட பையனுக்கு ஒன்றுமே புரியாது. என்னடா நடக்குது இந்த வீட்டுல? அவன் சூட்கேஸ்லாம் எடுத்துக்கிட்டே காலையில் வீட்டுக்கு வெளியே வந்து நிற்பான். அப்பா கேட்பா, என்னாச்சு? நான் தாத்தா பாட்டி வீட்டுக்கே போறேன். பிரமாதமான கதை, 60-70 வருஷத்துக்கு முன்னாடி. அப்பா சொல்றாரு, நீ போ, நீ இருக்க வேண்டிய இடம் அதான் சொல்லிட்டு கடைசியாக ஒரு வரி எழுதுவார். என்னன்னா, பழமைவாதிகள் என்பவர்கள் வயதானவர்களாய்த்தான் இருக்க வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை என்று அந்த கதை முடியும். நண்பர்களே, நான் வந்து இப்ப நான் இந்த கதையை சும்மா அந்த கோடை சொன்னதுனால ஒரு இன்னொரு லவ் அஃபேரை நான் வந்து நியாயப்படுத்துறேன், ஜெயகாந்தனும் நியாயப்படுத்துறேன். ஆனால் இவ்வளவு ஒழுக்கங்கள், இவ்வளவு திருக்குறள், இவ்வளவு கவிதைகள், இவ்வளவு சங்க இலக்கியங்கள் பேசின பிறகும் கூட மனித வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜமாக நடக்கிறது ஏன் என்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்ப அந்த கேள்விக்கு பதிலாக இவ்வளவு பெரிய தர்க்கத்தை ஒரு பையன் மூலமாக, ஒரு பெண் மூலமாக, ஒரு கணவன் மூலமாக, ஒரு மனைவி மூலமாக, ஒரு மகன் மூலமாக ஒரு எழுத்தாளன் பேச வைக்கிறான். அவனுக்கு என்னென்னலாம் அதில் தெரிகிறதோ அவ்வளவு விஷயங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம படிக்க வேண்டிய இன்னொரு புத்தகம். எந்த பிளானும் இல்லாதான் பேச வரேன். அதனால எனக்கு இதெல்லாம் பேசிடணும் அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. வந்து பாரிஸுக்கு போ அப்படின்னு ஜெயகாந்தனுடைய ஒரு புகழ்பெற்ற நாவலர். நான் கூட அந்த நாவலை ஒரு 2 மணி நேரம் சொன்னேன். இந்த நாவல்ல மாடர்ன் ஆர்ட் பத்தி, நம்ம எக்மோர்ல இருக்கிற கல்லூரி பத்தி எல்லாம் நிறைய டிஸ்கஷன் வரும். அதுல லலிதா அப்படின்னு ஒரு கேரக்டர், அவளுக்கு வந்து அவ வந்து மாடர்ன் இன்டலெக்சுவல். இவனுக்கு வந்து பாரிஸ்ல இருந்து வந்திருப்பான். அவன் பேர் வந்து சாரங்க. நமக்குள்ளே அந்த நாவல் வந்த சமயத்துல தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட ஒரு 2000 பேருக்கு சாரங்கன்னு பேர் வச்சாங்க. அந்த 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 கேரக்டர் வந்து உங்களை அப்படி ஆகர்ஷிக்கும். நான்லாம் வந்து ஜெயகாந்தனுடைய ஒரு வீடு ஒரு உலகம் ஒரு மனிதன் கதை படிச்சுட்டு ஹென்ரின்னு ஒரு கேரக்டர் வரும். வாழ்ந்த அந்த ஹென்றி மாதிரி ஒரே ஒரு நாள் வாழ்ந்துட்டு செத்துனுண்டா அப்படின்னு நினைச்சேன். நல்லா +1 +2 படிக்கும்போது நான் மட்டும்தான் அப்படி நினைச்சேன். பார்த்தா தமிழ்நாட்டுல அவ்வளோ பேர் நம்ம ஹென்றி மாதிரி வாழணும். ஏன்னா அந்த ஹென்ரிக்கு வந்து ஜாதி, மதம், பணம், காசு எதுவுமே இருக்காது. அவன் அப்பாவுடைய டெத்துக்கு அப்புறம் அந்த மலை கிராமத்துக்கு வந்திருப்பான். அந்த மலை கிராமத்துல வந்து ஒரு லாரியில வருவான். இந்த லாரி டிரைவர்கிட்ட கேட்பான், இந்த ஊர்ல இந்த வீட்டுக்கு போகணும் நான். இந்த லாரி டிரைவர் லேசா சிரிச்சினே கேட்பான், அவர் வீட்டுக்கா? அவருக்கு நீ யாரு அப்படின்னு கேட்பான். அவர் புள்ள நான். அவன் லாரி பிரேக் பண்ணி நிறுத்துவான். ஏன்னா அவருடைய சொந்த அண்ணன் தான். அவர் எப்பயோ மிலிட்ரிக்கு போயிட்டு இருப்பார். அவர் பிள்ளையா? ஆங்கிலோ இந்தியன் அந்த பையன். பயங்கர வித்தியாசமாக இருக்கும் அந்த நாவல். இப்ப கடைசியில
இவன் போய் அண்ணன் தம்பி 2 பேர் சொத்தையும் பிரிச்சு இந்த பையனுக்கு கொடுக்கணும்னு நினைப்பான். அப்போ ஒருத்தர் கேட்பான், இந்த பையன் உங்க அண்ணனுக்கு தான் பிறந்தான்றதுக்கு என்னப்பா அத்தாச்சி ஒருத்தர் கேட்பாங்கல்ல. அப்ப இவன் கேட்பான் அந்த பஞ்சாயத்துல, நீ உங்க அப்பாவுக்கு தான் பிறந்ததுக்கு என்ன அத்தாச்சி எல்லாம் முடிஞ்சு. சரி நாங்க என்ன பண்றோம் நண்பர்களே, அந்த இடம் நல்லா படிச்சுட்டு சத்தியமா அப்படியே அதுல அழற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லை. சரி என்னடா லைஃப் அப்படின்லாம் தோணுச்சு. ஏன்னா 2 பேரும் 2 தராசுல உட்காருவாங்க. இந்த பையனும் அவங்க சித்தப்பாவும் தராசுலாம் இருக்காரு. நான் சொல்றேன் தராசு இப்படி மேல போனா இவன் அதுக்கு மேல போவான். என்னன்னா யாரோ ஒரு பையன் வந்து உங்க அண்ணன் பையன் சொல்றான், அவனுக்கு சொத்தெல்லாம் பிரிச்சு கொடுக்க சொல்ற, எந்த இதுல சொல்ற அப்படின்னு ஒண்ணு. சார் உலகத்துல யார் வேணா எது வேணா சொல்லுவான் சார். நான் ஒரு அப்பாவை போய் ஒருத்தர் போய் சொல்ல முடியுமா? எங்க அண்ணன் புள்ளதான் அது, நீ கொடு. அந்த பையன், ஐயோ சித்தப்பா நான் சத்தியமா சொத்துலாம் கேட்க வரல, எங்க அப்பா வாழ்ந்த ஊர் எப்படி இருக்குது வீடு எப்படி இருக்குதுன்னு மட்டும்தான் பார்க்க வந்தேன். எனக்கு சொத்து சொல்லலாம் வேணாம், நீ வேணாம்னு சொல்லலாம்ப்பா. ஆனா தர்மம்னு ஒண்ணு இருக்குதுல்ல, இறையாண்மைன்னு ஒண்ணு இருக்குதுல்ல, எத்திக்குன்னு ஒண்ணு இருக்குதுல்ல, நான் கொடுப்பப்பா. அப்படி இந்த தராசு ஏறி ஏறி இறங்கும். நம்மளே டக்குன்னு ஒரு இடத்துல சரி பத்திரம் எழுது, பத்திரம் எழுதுன உடனே இந்த பையன் வந்து ஒரு ஆங்கில ஹென்றி இவன் பேரு. பத்திரம் எழுதும்போது ஹென்றி அப்படின்ட்டு அந்த அப்பா வந்து பிள்ளைமார் காஸ்ட். இப்போ சபாரத்னம் பிள்ளை அப்படின்னு எழுதிட்டு சபாரத்னம் பிள்ளையினுடைய மகன் சிரஞ்சீவி மகன் ஹென்றி அப்படின்னு எவ்வளவு முரண்பாடு இருக்கு. ஆனா இவ்வளவு தூரம் வந்துச்சு, அதுனா ஹென்றி பிள்ளைன்னு எழுது. ஹென்றி பிள்ளை அப்படின்னு எழுதுவாங்க. என்னன்னா இந்த ஜாதி இல்ல மதம் இல்லைன்னா ஒருத்தன் பேசினுக்கிறத விட இந்த மாதிரியான ஒரு கேரக்டர்ஸ்குள்ள ஒண்ணுமே இல்லடா, சபாரத்னம் புள்ள வந்து ஹென்றி புள்ளடா அப்படின்னு மாத்தி எழுதுறதுக்குல பிரமாதமான இடம். நான் அதே மாதிரி அந்த பாரிஸுக்கு போ கதையில லலிதான்னு ஒரு பொண்ணு இருப்பா, ஒரு லாயர், ஒரு ஹைகோர்ட் லாயருடைய ஒய்ஃபு, பயங்கர இன்டெலிஜென்ட். இந்த சாரங்கன் வந்து ஒரு டிவோர்ஸ் முடிஞ்சு இதுல இருந்து வந்திருப்பான், பாரிஸ்ல இருந்து வந்திருப்பான். இவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஒரு பிரமாதமான ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பிக்கும். ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பிச்சு அது ஒரு கட்டத்துல காதலா மாறும். இவன் ஒரு லாயருடைய பொண்டாட்டி, அவன் வந்து ஏற்கனவே டைவர்ஸ் ஆனவன், இவ்வளவு பிரச்சனை. அவங்க 2 பேரும் என்ன முடிவு பண்ணுவாங்கன்னா, ஒரு நாள் நம்ம 2 பேரும் பாரிஸ் போயிடலாம் முடிவு பண்ணுவாங்க. பிரமாதமான இடம் நண்பர்களே அந்த இடம். அவன் வந்து இன்னும் 2 நாள் தான் அவங்க வந்து பாரிஸ் போறதுக்கு. அவங்க வீட்டுக்கு வருவான், சாரங்கன் வருவான். பெசன் நகர்ல எங்கேயும் அவங்க வீடு இருக்கும். சத்யம் தியேட்டருக்கு சினிமாவுக்கு போய்க்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் அந்த சத்யம் தியேட்டருக்கு போவான். போனா அவங்க கார் வெளியே நிற்கும், லாயர் கார். இப்போ என்ன படத்துக்கு போய்க்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அண்ணா கரினா, காஸ்டாயினுடைய அண்ணா கரினாவில அண்ணா வந்து தன்னுடைய ஹஸ்பண்டை விட்டுட்டு போறான். அப்படி ஒரு படம் இருக்கு. ஆனா உடனே இவங்க 2 பேரும் படம் முடிஞ்சு வருவாங்க. உடனே அமைதியா வரும்போது இவன் தான் கார் ஓட்டுவான் பாருங்க. அப்ப இன்னும் 2 நாள்ல இந்த மனைவியும் இவனும் போறாங்க. இப்படி ஒரு சிக்கலான விஷயம் இருக்கும்போது சொல்லுவான், படம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு, ரொம்ப பாவம் அண்ணா அப்படின்னு அந்த அவ சொல்லுவான். லலிதா சொல்லுவான். உடனே அந்த ஹஸ்பண்ட் சொல்லுவான், எனக்கு அண்ணாலாம் பாவமாவே தெரியல, அவன் வீட்டுக்காரன் தான் ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லுவான். இன்னும் இவன் கார் ஓட்டினே சொல்லுவான், எனக்கு என்னவோ டால்ஸ்டாய் தான் ரொம்ப பாவம்னு தோணுது அப்படின்னு சொல்லுவான். இவங்க எல்லாம் வீட்டுக்கு வந்த உடனே ஒரு பெரிய தர்க்கத்துக்கு பிறகு ஒரு விவாதம் முடியும் நண்பர்களே. அந்த முடிவில் அவன் முடிவு பண்ணுவான், காலையில விடியும் போது இந்த அப்பழுக்கு இல்லாத இந்த கணவன் விட்டுட்டு என்ன காரணத்தினால நம்ம போகல. ஏன்னா இன்டெலெக்சுவல் கம்பெனினா இருக்கும், நம்ம வீட்டுக்காரனை விடவே எவ்வளவு பெரிய ஆளா இருக்கும். இவன் வந்து என்ன தப்பு பண்ணான்? ஒண்ணுமே பண்ணல. நான் வந்து அதுல எழுதுற பழைய துணி மாதிரி அகரகாரம் வந்து என்னை தூக்கி வீசி அடிந்த போது இந்த மனிதன் தான் என்னை ஏற்றுக்கொண்டான். இவன் என்ன இருந்தாலும் நான் இவன் கூட தான் இருப்பேன். அந்த பயணம் ரத்தாகும். அப்போ வாழ்க்கை ரொம்ப சிக்கலாகத்தான் இருக்குது. எனக்கு தமிழியலுக்கும் வேற என்ன, எனக்கு கிடைச்ச ஒரு 50 ரூபாய் நோட்டு இருக்குல்ல, நான் வந்து கரடின்னு ஒரு கதை எழுதினேன். அதனால நான் வசிக்கிற பகுதியில நிறைய ஃபாரினர்ஸ் சொன்னேன். அவங்களுக்கு வந்து 2-3 பர்ஃபார்மன்ஸ் போட்டு காமிச்சாங்க நம்மளுடைய நாட்டுப்புற கலைகள் வந்து. அதில் ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு ஆள் வந்து கரடி வேஷம் போட்டுருந்தான். உண்மையிலே அவன் கரடி மாதிரியே ஆயிட்டான். இப்போ எல்லாரும் சீண்டி பார்க்குறான்,
கரடி நடக்கிற மாதிரியே நடக்கலாம். கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா 1 லிட்டர் பெட்ரோல் வந்து அவன் வாய்க்குள்ள வச்சுக்கிறான். நீங்க பார்த்துருப்பீங்க நிறைய கிராமங்கள்ல பார்த்து அவன் வந்து ஒரு தீப்பந்த கொளுத்தி அப்படியே துப்புறான். அந்த பெட்ரோல் உயிரை அடமான வச்சு அந்த பர்ஃபார்மன்ஸ் நடந்து அந்த ஃபாரினர்ஸ்லாம் அப்படியே கை தட்டி சிரிச்சு மகிழ்றாங்க. கொஞ்ச நேரத்துல யாரோ அந்த வெளிநாட்டு பொம்பளை வந்து ஒரு டென்மார்க்ல இருந்து வந்த பொம்பளை அவன் ஓடி போய் ஒரு 50 ரூபா நோட்டு எடுத்து போய் அவன் சட்டையே கிடையாது, வேற வந்து பேட் பாடி ஒரு துண்டு போட்டிருந்தான். அந்த துண்டுல ஒரு 50 ரூபா அவனுக்கு கிஃப்ட் குத்திட்டு இருந்தான். நான் வந்து ஒரு மாதிரி சிலிப்போட பார்த்துருக்கேன். ஆர்ட்டுக்கு என்னைக்குமே பெரிய மரியாதை இருக்குது. ஒரு 50 ரூபா அவன் வந்து அடுத்த பர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிக்கும் போது இவன் சாதாரணமான ஆளாயிட்டான். நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய தெருக்கூத்து அந்த மாதிரியான மகத்தான கலைகள்ல அவன் வந்து துரியோதன வேஷம் போட்டுருப்பான். நீங்க உண்மையிலேயே அவன் துரியோதனா மாறிடுவான். நீங்க அவன் துரியோதனை இல்லைன்னு உங்களுக்கு எப்ப திரும்ப தெரியும்? அந்த டென்ட்டுக்கு பக்கத்துல போய் ஒரு பீடி பிடிப்பான், கணேஷ் பீடி பிடிப்பான். துரியோதனை போய் கணேஷ் பீடி பிடிப்பானா இவன் வந்து நம்ம சுப்பராயனா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆர்ட்டுக்கும் சாதாரண ஆளுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? ஏன் வந்து தமிழியலன் வந்து எங்க ஆபீஸ்ல வேலை பார்த்த பல்லாயிரக்கணக்கான இன்ஜினியர்ஸ்ல ஒரு ஆள் கிடையாது. இவர் ஏன் வேற ஆளாக்க, இவர் ஏன் திருக்குறள் நோக்கி போற, இவர் ஏன் பேசுறாரு, இவர் ஏன் ஐஏஎஸ் அகாடமி நடத்துறாரு, இவர் ஏன் அண்ணா யூனிவர்சிட்டி, இவர் ஏன் வேலையை ரிசைன் பண்றாரு அப்படின்னா ஒரு கலை மனம் உள்ள ஆள் இருக்கால அவனால அப்படி ரெகுலரா 58-60 வயசுல ரிட்டையர்ட் ஆகி ஃபர்ஸ்ட் மாசம் பென்ஷன் வாங்கவே முடியாது. அப்படி வாங்கின ஆள் நான் பார்த்ததே இல்லை. அவன் ஆர்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட ஆளே கிடையாது. அது வேற. அவன் வந்து அவனால நார்மலா நான் வந்து டக்கு டக்குன்னு சொல்றேன் பாருங்களேன். கருப்பசாமியின் ஐயான்னு நான் ஒரு கதை படிச்சுக்கிறேன். அந்த கதையில இவரை மாதிரியே ஒரு ஆள் இருப்பான், அது என்ன மாதிரி ஒரு ஆள் இருப்பான். 2 பேரும் ஒண்ணுதான். நான் ஏன் சொல்றேன்னா அந்த கதையை முடிச்சிடுறேன். அவன் 50 ரூபாயோட முன்னாடி உட்காந்தால அதுக்கு அடுத்த பர்ஃபார்மன்ஸ் வந்து தாங்கள் சேகர் அப்படின்னு ஒருத்தர் வந்து தெருக்கூத்துல கர்ணன் வேஷம் போடுறான். கதையா எழுதி எல்லா லாங்குவேஜ்லயும் மொழிபெயர்த்து அந்த கர்ணன் வரான். சத்தியமா சார் நான் வந்து ஏன்ச்சு நின்று அவனை கும்பிடுறேன். கர்ணன் நடந்து வர மாதிரியே வரான். கர்ணன் நம்ம பார்த்ததே இல்லை. கர்ணன் எப்படி நடப்பான்னு தெரியல. அந்த அவன் நடந்து அந்த கிரீடெல்லாம் வச்சு அப்படி நடந்து வந்தான் பாருங்க. இவன் இந்த 50 ரூபாய் கவிட்டு எடுத்து அவங்ககிட்ட கொத்திட்டாங்க. இவனுக்கு 50 ரூபாய் ஒரு நாள் வாழ்க்கை ரேஷனரிசி வாங்குற காசு. அது ஒரு கர்ணன் மாதிரி நடந்து வந்தா பாருங்க, அவங்ககிட்ட கொடுத்துட்டான். அதுக்காக தான் நானும் நீ சொல்லலாம் என்று வந்தேன். நம்ம வந்து கை மாத்திக்க வேண்டியது. ஆர்டிஸ்டுகளுக்குள்ள கலைஞர்களுக்குள்ள வந்து இந்த ஒரு சின்ன இடம் தான் வித்தியாசம். எத்தனையோ ஆயிரக்கணக்கான இன்ஜினியர்ஸ் வந்து நம்ம கிட்ட இருந்து ரிட்டையர் ஆகலாம், போகலாம், வரலாம். அவர்கள் யாருக்குமே வரலாற்றின் பக்கங்கள்ல கடைசியில ஒரு மை அளவு கூட இடம் இருக்காது. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தோம், ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாரையும் நீங்க இதுக்குள்ள சேர்த்துக்கலாம். ஆனால் ஒரு கலைஞனுக்கு என்னைக்குமே மக்கள் மனசுலயும் வரலாற்று ஒரு சின்ன இடம். அந்த கருப்பசாமி ஐயா கதையில ஒரு ஆர்டிஸ்ட் மனம் கொண்டவன்கிறான்ல, அவன் என்னைக்குமே நார்மல் ஆள் மாதிரி தெரிவான். கிளாஸ் போட்டு நிற்பான், பேண்ட் போட்டு நிற்பான், டிஷர்ட் போட்டு நிற்பான். ஆனால் அவன் நார்மல் ஆள் கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல அவன் உங்களோட வேற ஆள். அது உங்களுக்கு வந்து என்னவா தோணும்னா அவன் ஒரு கிறுக்கன், புழைக்க தெரியாதவன், என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனா அவன் வேற, நீங்க இல்லை. அவன் 60 வயசு வந்து சத்தியமா ரிட்டையர் ஆக மாட்டான், அவன் வேற ஆள். அந்த மாதிரி கருப்பசாமி ஐயா நான் ஒரு கதை படித்தேன். அந்த கதை என்னன்னா, இந்த மாதிரி ஒரு ஆள் இருப்பான், வித்தியாசமான ஆள். அவங்க அப்பா சொல்லுவாரு, என் பையனுக்கு ஒரு வியாபாரம் ஆரம்பிச்சு கொடுத்தா அவன் நார்மல் ஆயிடுவான் அப்படின்ட்டு. அவன் வந்து கருவாட்டு வியாபாரம் ஆரம்பிச்சுருப்பான் தூத்துக்குடியில. அவன் சைக்கிள்ல இருக்கும்போது எல்லா ஊர்லயும் போய் கருவாடு வித்துட்டு வரணும். இப்போ 2 நாள் 3 நாள் அவன் கரெக்டாக கருவாடு விற்பாங்க. 3ஆவது நாள் பொம்பளைங்களாம் வந்து கருவாடு வாங்கும்போது, ஐயோ கருவாடு நல்லா இருக்குது, தூத்துக்குடி கருவாடு, ஆனால் காசு இல்லையே அப்படின்வாங்க. இப்போ நாம் என்ன பண்ணோம், காசு போய் எடுத்துட்டு ஆத்தா அப்படின்னு சொல்லுவோம். அவன் என்னத்துமா சொல்லுவான், காசு யாராத்தா கேட்டா இந்த எடுத்துக்கோ. 3ஆவது நாள் கடை அவுட்டு. எதுலையுமே அவனால் நிலையா இருக்க முடியாது. கடைசியில அவனுக்கு வந்து பெருநாழியில பொண்ணு பார்த்து கட்டி வைப்பாங்க. பெருநாழி பெண்கள் வந்து கணவனை அடக்கி ஒடுக்கி வாழ்ந்துருவாங்க அப்படின்னு கட்டி வைப்பாங்க. அவன் வந்து 2-3 நாள் ஜாலியா போவான் அவன் குடும்பம். 3ஆவது நாள் காலைல அந்த பொண்டாட்டி வந்து காலைல தூங்கி சொன்னே கேப்பா, சரி வேலைக்கு போலையா நீ? அவன் பயங்கரமா ஷாக் ஆயிடுவாங்க. இந்த வார்த்தையை அவன் வாழ்க்கையில கேட்டது. வேலைக்கா?
என்ன வேலைக்கு அத்தா அப்படின்னு கேட்பான். இல்லையா நம்ம எப்படி சாப்பிட்றது, இவ்வளவு நாள் எப்படி சாப்பிட்டோம், இவ்வளவு நாள் உங்க அப்பா அம்மா கொடுத்தாங்க எப்படி எப்படியே சாப்பிட்டியா, வேலைக்கு போனா சாப்பிட முடியாது, வேலைக்கு போக முடியாது. இப்போ ஒரு ஊர்ல சுமைதாங்கி கல் வச்சிருப்பாங்க, அது மேல ஒரு ஆள் உட்காரக்கூடாது, இவன் வேணும்னே இப்போ உட்காரோம். உட்காந்து ஊருக்காரெல்லாம் வந்து இதுல உட்காந்தா என்ன தண்டனை தெரியுமா அப்படின்னு. என்ன தண்டனை, இது தூக்கி தலைகீழா போடணும், அதனால தூக்கி போடுவோம். அப்புறம் 100 மூடை நெல் வந்து இறங்கும், சாவடியில் சும்மா படுத்துருப்பான். எங்க காலத்துல அந்த 100 மூடை நெல்லை வந்து 1 மணி நேரத்துல இறக்கும் அப்படின்னு ஒரு பெருசு சொல்லிடும். இவன் ஏஞ்சி 45 நிமிஷத்துல இறங்கிடுவான் 100 மூட்டை. இவன் எப்படி வேலை வாங்குறதுன்னு ஊருக்காரங்களுக்கு தெரியும், ஆனா காசு இருக்காது. கடைசியில் அந்த வீட்டுல அவனால இருக்க முடியாது. ஒரு நாள் இரவு புறப்பட்டு போயிடுவான். உங்களுக்கு என்னால் அந்த துயரம் தோய்ந்த இசக்கி முத்து கருப்பசாமியினுடைய அப்பாவுக்கு ஒரு பையன் இருப்பான், கன்சீவா இருப்பான், எல்லாரும் விட்டுட்டு போயிடுவான், வாழவே முடியாது. இப்போ 8 வருஷத்துக்கு பிறகு அவன் ஊருக்கு வந்துடுறான். கருப்பசாமிக்கு இப்ப 7 வயசு ஆகுது. உடனே எல்லாம் சொல்லுவாங்க, அப்பா எவ்வளவு நல்லவன் தெரியுமா, 100 மூட்டை நெல் அப்படியே இறக்குவான்டா, உங்க அம்மா தான் ராக்காச்சு, அவரா அவன் தொத்திட்டான், அப்படிதான் சொல்லுவாங்க. இந்த பையனுக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். அவன் வந்து சேர்ந்துருவான். வந்து சேர்ந்த உடனே 3 நாள் சந்தோஷமா இருக்கும். மறுபடியும் அவங்க வீடு 3வது நாள் அவன் கொண்டாட்டி இதே கேள்வி கேட்பான். சரியா 8 வருஷம் போயிட்டு சந்தோஷமா வந்துட்டேன், எவ்வளவு சம்பாரிச்சுன்னு வந்த, என்ன கண்ணமா நீ இது வந்து இந்த கண்ணமா அந்த கண்ணமா என்ன கண்ணமா நீ வந்து இதை வந்து வெள்ளையம்மா அந்த பொண்ணு பேரு, நீ வந்து முதல்ல கேட்க வேணாமா அப்படின்னு ஒரு காடா விளக்கு ஏற்றி வச்சு ட்ரங்க் பெட்டியை திறந்து கம்ப்ளீட்டா 4 மடிப்புக்குள்ள வச்சு 36 ரூபாய் 50 பைசா இருக்கும். 8 வருஷத்துக்கு மொத்த சம்பாதனை அதை எடுத்து கொண்டாடிட்டு கொடுப்போம். கேட்க வேணாம், அவன் ஓடு அழுவா. 8 வருஷம் இவ்வளவுதானே நான் சம்பாதிச்சேன்னு கேட்பான். அவன் சொல்லுவான், தயவு செய்து நீ அந்த முகத்தை காமிக்காத, இந்த மாதிரி முகத்தை பார்த்துட்டு தான் நான் 8 வருஷத்துக்கு முன்னாடி ஓடிட்டேன், வெள்ளச்சாமி நாடா இருக்கேன் செத்துருவேன், எனக்கு என் கையெல்லாம் பாரு, என் கையெல்லாம் காப்பு காய்ச்சிக்கிட்டு, என் கையெல்லாம் காப்பு காய்ச்சிக்கிட்டு, ஆனா என்கிட்ட ஏன் காசு இல்லைன்னு தெரியல, எல்லாரும் என்னை ஏமாத்திட்டாங்க, எல்லாரும் என்னை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்ல கூட அவனுக்கு தெரியாது. ஏன் என்கிட்ட காசு இல்லைன்னு தெரியல கண்ணம்மா. முதல் முறையாக அந்த இரவு தான் நான் ஒய்ஃப் வந்து அவனை புரிஞ்சுப்பான், இவன் நார்மல் ஆள் இல்லை, இவன் வந்து கலைஞர் கூட இல்லை, அதெல்லாம் வேற நம்ம வார்த்தை, அதெல்லாம் வேற ஆள். அவன் சொல்லுவா, இன்னும் புரிஞ்சுக்கினையா, நீ நாளையிலேருந்து எங்கேயும் போவேனா, வீட்டிலே நீ வந்து டிஃபன் போட்டு கொடு, நான் போய் கொள்ளைக்காட்டுலாம் வித்துட்டு வரேன். பையனை முதல்ல படிப்புல இருந்து நிறுத்தலாம். பையனுக்கு ஒரே சந்தோஷமாயிடும், படிப்புல இருந்து நிறுத்தி இப்படி ஒரு அப்பா கூட போறமே. கதை எப்படி முடியும்னா அதுதான், அதுக்காக தான் இவ்வளவு கதையே சொல்லுது. கதை எப்படி முடியும்னா, நார்மலா இப்ப இட்லி போடுவாங்க, 2 நாள் தான் அவனால இட்லி ஒழுங்கா போட முடியும். 3வது நாள் அவனுக்குள்ள ஒரு கிரியேட்டர் இருந்துனே இருப்பாள். அவன் சொல்லுவான், ஏன்னா மனுஷன் தோன்றதுல இருந்து இட்லி வட்டமா தானா போடுவான், ஆமா நாம சதுரமாவோ இல்லை செவ்வகமாவோ போடலாமல் போட்டு பார்ப்பான். போட்ட போதுன்னு ரியாக்ஷன் எங்க திரும்ப வரும், கொண்டாடி வரும், எல்லாம் ஊண்டு சிரிப்பாங்க கொள்ளைக்காட்டுல. ஐயோ இது என்னடி இட்லி பிடிக்குது. சாயங்காலம் வந்து இட்லி தட்டை போட்டு உடைப்பா, ஏன் ஒரு இட்லியே ரவுண்டா போறதுக்கு உனக்கு என்னையா வந்துச்சு. ஆமா அவன் கையெடுத்து கூடுவான், நீ மறுபடியும் அந்த முகத்தை காமிச்சிடாத, நான் ஒழுங்காதான் இருப்பேன். கடைசியா அந்த கதையை தமிழ்ச்சல் எப்படி முடிக்கிறார்னா, இப்பொழுதும் யாரும் இல்லாத நேரமாக பார்த்து அவர் சுடுகிற போண்டா வடை எல்லாம் இருக்குல்ல, அதில் அவனும் கருப்பசாமியும் ஃபுட்பால் விளையாடி பார்ப்பதும், அவன் யாராவது டீ குடிக்க வந்தால் உங்கள் தாக சாந்திக்கு தேநீர் அருந்துகிறீர்களா என்று சுத்த தமிழில் கேட்பதும், சாகும் வரை அவனிடம் போகவே இல்லை. முடியும். ஆனா ஒரு கலைஞன் அப்படின்றவன் நார்மல் ஆள் இல்லை, உங்க கூட தான் இருப்பான், இஎம்ஐ கட்டுவான், வந்து சாவு வாழ்வு எல்லாத்துக்கும் போவான். ஆனா வேற ஒண்ணு ஆகும். அந்த வேற ஒண்ணு அப்படின்றது என்ன சார் அப்படின்னு கேக்குறீங்களா, அதுதான் 60 வயசுல நீ பாதுகாப்பான வாழ்க்கையில இருக்கலாம், நல்ல சம்பளம், நீ அப்புறம் ரிட்டையர் ஆனா உனக்கு வந்து 50% பென்ஷன் கிடைக்கும், அதை நீ 1.25 லட்சம் வாங்கினா உனக்கு வந்து 80,000 ரூபாய் பென்ஷன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அட்டவணை இருக்குல்ல, அதை வந்து அப்படி தள்ளி விடுவான். இதெல்லாம் எனக்கு வேணாம். அப்புறம் நான் எப்படியோ போய் பிழைக்கிறேன் அப்படின்றது இருக்குல்ல, அது நாங்க 2 பேருமே அப்படி வெளியே வந்த ஆட்கள் தான். எப்படியோ போய் பிழைக்கிறேன் அப்படின்னு அந்த புழுக்கம் வந்து நம்மள அது உள்ள இருக்கிற அந்த புழுக்கம் வந்து நம்மளால தாங்கிக்கவே முடியாது. ஒரு வகையில 60 வயசை இந்த 2 நண்பர்களும் கடந்துக்க. நான் வந்து கல்யாணம் பண்ணி
ஒரு தடவை ஜெயகாந்தன்ட்ட பிளஸ்ஸிங்காக நிற்கும்போது அவர் சொன்னாரு, புருஷன் பொண்டாட்டியா எங்க கல்யாண நாள்னு நினைக்கிறேன் அன்னைக்கு. எங்க கல்யாண நாள் அன்னைக்கு எங்க கூட இருந்தாரு ஜேகே. அப்போ வந்து அவர்கிட்ட ஒரு பிளஸ்ஸிங் கேட்டப்போ அவர் சொன்னாரு, புருஷன் பொண்டாட்டியா வாழ்றதுல போய் என்னையா சிறப்பு இருக்குது, அதை போய் நான் வாழ்த்துறது. ஷாக் ஆயிட்டேன் நான். அப்புறம் ஜேகே நண்பர்களா வாழ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸா ஒரு 30 வருஷம் 35 வருஷம் வாழறதுன்றது தான் இந்த உலகத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி நம்மளுடைய குழந்தைகளுக்கு, மனைவிக்கும் கணவனுக்கும், நமக்கும் நம்முடைய உறவினர்களுக்கும் என்ன டிஸ்டன்ஸ்ல நம்ம பயணித்தால் பிரச்சனைகள் வராது அப்படின்னு மட்டும் இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா இந்த உலகம் ஒரு பூ மாதிரி அழகானது தான். ஆனா இல்லை, மனுஷபுத்திரனுடைய ஒரு புகழ்பெற்ற கவிதைகள், ஒரு நாற்றுக்கும் இன்னொரு நாற்றுக்கும் இட வேண்டிய இடைவெளி எதுவென துல்லியமாய் கணக்கொண்டேன் என்ற அந்த கவிதை. ஒரு நாற்றுக்கும் இன்னொரு நாற்றுக்கும் இட வேண்டிய இடைவெளி எதுவென்று துல்லியமாய் கணக்கொண்டேன். ஒரு தென்னை மரத்திற்கும் இன்னொரு தென்னை மரத்திற்கும் இட வேண்டிய இடைவெளியும் எனக்கு தெரியும். ஒன்றாக அவர் சொல்லிக்கொண்டே போய் கடைசியில் சொல்கிறார், நீயும் நானும் கடைசி வரை செழித்து வளர இட வேண்டிய இடைவெளி. ரொம்ப 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 மனிதனுடைய மனசை ரொம்ப கேள்வி கேட்கிற ஒரு கவிதையாக நான் இந்த கவிதையை பார்க்கிறேன். ஒரு கவிஞன் ஒரு சமூகத்தை பார்த்து, ஒரு மனிதர்களை பார்த்து, சக மனிதர்களை பார்த்து, என்ன டிஸ்டன்ஸை நீயும் உன் மனைவியும் கைப்பற்றுகிறீர்கள், நீயும் உன் குழந்தைகளும் என்ன டிஸ்டன்ஸை வைத்திருக்கிறீர்கள், நீயும் உன்னுடைய அப்பாவும் என்ன. நான் வந்து இங்க வந்து ரொம்ப பாதுகாப்பான ஒரு லைஃப் இருக்கு இந்தியாவில், தமிழ்நாட்டில். ரொம்ப நீங்க யாரும் கோச்சுக்கோனா, தமிழீழன் வந்து கண்ணம்மாவோட 30 வருஷம் கண்ணம்மாவோட மட்டும்தான் வாழ்ந்துக்கிறான்றது உங்க வந்து ஒரு சாதாரண விஷயம். நான் அமெரிக்கா டிராவல் பண்ணேன். என்னை வந்து ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு என் ஃப்ரெண்டு. நான் இதோட கூட சொல்லி முடிக்கிறேன். அந்த ஹீட் ஒரு பேரு, 88 வயசு அவருக்கு. அவங்க ஒய்ஃபுக்கு வந்து 83 வயசு. ஜூடி அவங்க பேர். இது பேர் வந்து ஜூட். அவங்க எங்களுக்காக ஒரு கேக்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருந்தாரு. உட்காந்தோடனே என்னை கூட்டு போனவர் வந்து டாக்டர் ரஜினின்னு ஒருத்தர். அவர் வந்து, ஜூட் உங்க லவ் ஸ்டோரியை பாபாசாமி சொல்லுங்க அப்படின்னாரு. அந்த அம்மா வந்து முகம்லாம் வெள்ளைக்காரங்களுக்கு ஏற்கனவே வெள்ளையான முகம்ல ரத்தம் வெளியே வந்து ஊன்றும், அவ்வளோ வெக்கப்பட்டுச்சு. இவர் வந்து அவருடைய காதல் கதையை சொல்றாரு. பயங்கர ஆச்சரியமா இருந்துச்சு. என்னன்னா, முதல் அந்த கதை இன்னும் கொஞ்சம் பின்னாடி இருக்குது, நான் அப்புறம் சொல்றேன். முதல் அந்த அம்மா சொல்றது, இவர் வந்து இவருடைய காதலை முதல்ல எனக்கு தெரிவிச்சப்போ எனக்கு 65 வயசு. ஜூட் வந்து இவர்கிட்ட தன்னுடைய லவ் சொல்லும்போது அந்த அம்மா நம்ம பதிச்சுச்சா, எனக்கு வந்து 3 பசங்க இருக்காங்க, 6 பேர குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுடைய சம்மதம் வாங்கிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன், 10 days வெயிட் பண்ணுங்கன்னா. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. 65 வயசுல அந்த அம்மா வந்து இவருடைய காதலை ஏற்றுச்சுன்னா இவருக்கு அப்ப என்ன வயசு அப்படின்னு. என்னன்னா, ஒன் லைன்ல சொல்லி முடிக்கிறேன். அவர் வந்து இந்த பொண்ணு, ஆமா, எங்க இன்டர்வியூலாம் அந்த ஜூட்டோடைய லவ் ஸ்டோரியோடு நான் முடிக்கிறேன். அவர் வந்து மரங்கள்லாம் வெற்ற வேலை செஞ்சிருந்தாரு அமெரிக்காவில். அப்படி பார்க்கும்போது தான் ஒரு பொண்ணு அவர் பார்க்குறாரு. 2 பேருக்கும் பயங்கரமான லவ். அந்த பொண்ணு சொல்ற, காதலை விட எனக்கு ரொம்ப முக்கியம் வந்து அமெரிக்காவில் எனக்கு சொந்தமா ஒரு வீடும் ஒரு பெரிய காரும் வேணும் அப்படின்றார். இவர் வந்து அப்ப இவருடைய நிறுவனம் வந்து நல்லா வளருது. இவருடைய நிறுவனத்தினுடைய பேப்பர் செட் போய் பேங்க்ல வச்சு அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு கார் வாங்கி ப்ரொஃபன் பண்றாரு. இல்ல, கார் வந்து கல்யாணம் தண்ணிக்கு வாங்குறாரு. முன்னாடியே ஒரு வீடு வாங்கி அந்த பொண்ணுக்கு ரீச் பண்ணி கொடுக்குறாரு. இவங்க 2 பேருக்கும் அவங்க சர்ச்சில் கல்யாணம் நடக்குது. சர்ச்சில் இருந்து வீட்டுக்கு போறாங்க. என்னால அந்த கதையை கேட்கவே முடியல. அந்த ஜூட்டுக்கிட்ட அந்த பொண்ணு சொல்றா, ஜூட் வெரி சாரி, கொஞ்சம் வண்டியை நிறுத்துறா. இல்லை, எனக்கு வீடும் காரும் தான் வேணுமே ஒழிய நீ வேணாம்னு சொல்ற. அவரு சும்மா விளையாடுறா, அவர் ஜோக் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, சீரியஸா எனக்கு வந்து வேற ஒரு லவ் அஃபேர் இருக்கு. ஆனா அவனாலலாம் ஒரு காரும் வீடும் வாங்கி கொடுக்க முடியாது, நீ தான் வாங்கி தர முடியும். இப்போ அவருக்கு கொஞ்ச நேரம் மட்டும்தான் இதெல்லாம் உண்மை அப்படின்னு தெரியுது. இப்போ நான் என்ன பண்ணணும், நீ இறங்கி நடந்து போயிடும் உங்க வீட்டுக்கு. கல்யாணம் ஆன அன்னைக்கு இவர் இறங்கி நடந்து வீட்டுக்கு வந்தார்.
நான் இந்த கதையை அவர் சொல்லும்போது இந்த அம்மாவை பார்க்குறேன். இந்த அம்மா இல்லாது இந்த அம்மா தான் 65 வயசுல தானே, அதெல்லாம் பார்க்குறேன். அந்த அம்மா வந்து கொஞ்சமும் சலனம் இல்லாத மகனே அப்படிதான் நீ வாழ்க்கையை ஆரம்பிச்சாருன்ற மாதிரி அந்த அம்மா அவரை பார்த்துருக்குது. இவர் போயிடுறாரு. போயிட்ட உடனே அந்த காரும் அந்த பொண்ணுக்கு தான், அந்த வீடும் அந்த பொண்ணுக்கு தான் இருந்தார். நம்மளுடைய 25-30 வருஷத்துல அவருக்கு கிட்டத்தட்ட அமெரிக்கா முழுக்க 30 இடங்களில் மிகப்பெரிய நிறுவனங்கள், ரொம்ப பெரிய பிக் ஷாட் ஆயிடுறாரு. கல்யாணங்களை எதுவுமே பண்ணல. ஒரு நாள் கார் எடுத்துன்னு போய் அவருடைய நண்பர்கள்லாம் ஈபிக்கு மரம் வெட்டுற வேலையை எப்படி செய்யறாங்கன்னு பார்க்கும்போது ஒரு பையன், ஒரு 20-25 வயசு பையன் வந்து கிட்ட சொல்றான், அங்கிள் எங்க அம்மா அவங்கள பார்க்கணுன்றாங்க. யார் இந்த ஊர்ல எங்க அம்மா யார் பார்க்கறாங்க போனா அந்த பொண்ணு வந்து ஹாய் ஜூட் எப்படிங்கிற அவர் சொல்றாரு, அவ கைதான் கொடுக்க வந்தா, நான் விடுவா, நான் ஹக் பண்ணேன் அப்படின்றாரு. அப்படியே துள்ளலோடங்கிற நான் ஹக் பண்ணேன். அவ வந்து அப்படியே எப்படி இருக்க அப்படின்னு, எப்படி இருக்கன்னு கேட்டேன். வா அப்படின்னு கூட்டிட்டு போய் காமிச்சா அவ வீட்டுக்காரன் 4th ஸ்டேஜ் கேன்சர். துயரமான வாழ்க்கை. நமக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. மனிதர்களை புரிந்தே கொள்ள முடியவில்லை. அப்படி ஒரு துரோகம் பண்ண ஒரு பெண்ணினுடைய கணவனுக்கு சாகிற வரையிலும் பல்லாயிரக்கணக்கான டாலர்களை இந்த செலவு பண்ணிக்கலாம். இவருக்கும் அந்த அந்த குடும்பத்துக்கு என்ன உறவு? அப்புறம் ஒரு கட்டத்துல இறந்துடுறான். அதற்கு பிறகு 10 வருஷம் பொறுத்து ஒரு வால்மார்ட்ல இந்த அம்மா பாக்குறாரு. இந்த அம்மா மேல ரொம்ப காதல் வயப்பட்டு எப்படிலாம் என்னுடைய லவ்வை ப்ரப்போஸ் பண்ணேன் அப்படின்லாம் சொல்றாரு. முதல்ல நான் பூச்செண்டு வச்சேன், அவ வந்து பார்த்துட்டு தூக்கி போட்டா. அப்புறம் வந்து பூச்செண்டுக்குள்ள ஒரு டைமண்ட் ரிங் வச்சேன், அதை தூக்கி போட்டா. அப்புறம் ஒரு கார் வாங்கி கொடுத்தேன். அப்புறம் என் பேத்திங்களையும் பசங்களையும் கேட்டுட்டு நான் சொல்றேன்னா, இப்ப நாங்க 2 பேரும் இந்த உலகத்தின் மிக அற்புதமான காதலர்களாக வாழ்ந்தோம். அப்போ வயசு எதுவுமே இந்த மாதிரியான விஷயங்களுக்கு காரணம் இல்லை. நண்பர்களே, என்னுடைய இனிய நண்பர் தமிழியலனை கண்ணம்மாவை இந்த அருமையான நேரத்தில் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி வாழ்த்துகிறேன். நீங்கள் கணவன் மனைவியாக, கணவன் மனைவி என்கிற போதே ஒரு சின்ன அதிகாரம் கணவனுக்கு ஏற்றப்படுவதை நான் உணர்கிறேன். நீங்கள் நண்பர்களாக கடைசி வரையிலும் அனைவருக்கும் வணக்கம். அப்பாவுக்கு முதல்ல வாழ்த்துகள். பவா செல்லதுரை ஐயாவுக்கும் முதல் மொழி அமைப்புக்கும் என்னுடைய நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன். ஐயா சொன்ன மாதிரி எங்க வீட்டுல வந்துட்டு திருமணத்துக்கு பிறகுதான் நிறைய அப்பாவை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்போ ஒரு ஏமாளி அந்த மாதிரியான ஒரு பிம்பம் தான். எங்க அண்ணனே கேட்டான், ஏன் வேலையை விட்டுட்டீங்க? நீங்க வேலையை விட்டதுனாலதான் இவ்வளோ வட்டி, இவ்வளோ கடன், இவ்வளோ இஎம்ஐ கட்டுறோங்க. ஆனா இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய கூட்டமும் அவருக்கு வந்திருக்கக்கூடிய வாழ்த்துறைகளும் பவா செல்லதுரை ஐயாவினுடைய உரையும் எங்களுக்கு அதை தொடர்ந்து நினைவுபடுத்திட்டே இருக்க. எங்க அப்பா வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காரு அப்படின்னு நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம். இப்பொழுது முதல் மொழி அமைப்பினுடைய பொருளாளர் திரு ராஜேந்திரன் அவர்களை நன்றி உரையாற்ற அழைக்கின்றேன். முதல் மொழி சார்பாக இங்கு வந்து எங்கள் அழைப்பினை ஏற்று சிறப்பித்த அனைவருக்கும் முதல் மொழி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.